श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदीयैकसिन्धुः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मतन्मयानाम् आद्यश्च नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रयुगलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य महताब्देय पट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனைகளும் உங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பணிதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் இயம்பும் கலித்துறை அம்தாது ஓதேசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சுள் கலித்திரை அம்தாதி பாடித் தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே சொல்லித்தக கொண்டு உணதளிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அள்ளும் பகலம் அமரம்படிகள் அறிவு சமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பனி கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் வனித்த மறையுணர்ந்தோனை மதியிலியேன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறைஞ்சினமே. ராமானுஜ நூற்றந்தாதிலே இந்த பாசுரமானது 46வது பாசுரம். இந்த பாசுரத்திலே 6 சமயங்கள் நிரசனம் பண்ணார் சுவாமி ராமானுஜர். அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இதிலே. ஆனால் இதற்கு முன்னாடி 45வது பாசுரத்திலே பேரொன்று மற்றில்லை நெஞ்சரண் அன்றி அப்பேரெழுத்துக்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேறுபவர்க்கும் எனக்கும் உடைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுஜா மெய்மை கூறிலே. உன்னுடைய திருவடியை தவிர மற்றொரு பிராபிய பிராப்தம் என்பது கிடையாது. அதை நீயே எனக்கு அனுகிரகித்து விட்டாய். ஆனால் அனுகிரகித்த பிறகும் எனக்கு அந்த ஞானம் வரவில்லை. ஆனால் அப்ப தேறுமவர்கள் தேராதவர்கள், தேறினவர்கள் குரத்தாழ்வார் முதலானோர், தேராதவர் அடியன். இவர் 2 பேருக்கும் வித்தியாசம் பார்க்காம அனுகிரகித்திருவோம். உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. அப்படி வித்தியாசம் பார்க்காம அனுகிரகித்திருவனும் அந்த அனுகிரகிக்கக்கூடிய அந்த தன்மையை என் வாயால எப்படி சொல்றது? வாசாமகோச்சரம், மொழியை கடக்கும் பெரும்பகடா என்று சொல்லப்படும் தன்மையிலே ராமானுஜா மெய்மை கூறிலே அப்படின்னு தெரிவிக்கிற அந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரம் 46ஆம் பாசுரம். 6 சமயங்களை குலைத்தார். எப்படி குலைத்தார்? மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை, அந்த மாறன் கலையாக இருக்கக்கூடிய அந்த 4 திவ்ய பிரபந்தங்களை வைத்துக் கொண்டு ஏனைய பாக்கிய மதங்கள் என்ன, குதிரெட்டு மதங்கள் என்ன, அதை நிரசனம் பண்ணார். அது மட்டும் இல்லை, மதியில் ஏன் தேரும்படி என் மனம் புகுந்தானை, எந்த ஞானமே இல்லாத அடியினிடத்திலே என்னுடைய மனசுல புகுந்தாயினும் திசையனைத்தும் ஏறும் குரணை, இப்படிப்பட்ட வைபவத்தை என் திசையும் அறிய எம்புகிறேன் என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவித்தார் போலே அந்த திசையனத்தை இந்த பெருமையை சொல்லப் போகிறேன். என்ன பெருமை? 6 சமயங்களை நிரசனம் பண்ணினாரா அல்லது மற்ற ஏதாவது மேதாவிலாசத்தை காட்டின விஷயத்தை? இல்லை, ஒண்ணுமில்லாத அடியுடைய திருவுள்ளத்தில் எப்படிப்பட்ட நீச்சன் இந்த திருவரங்கத்தமுதலாகிற நீச்சனுடைய திருவுள்ளத்திலே உட்கார்ந்தேனோ, அந்த உட்கார்ந்து அதில் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணினாயனோ. இப்படிப்பட்ட அனுகிரகத்தை திசையனைத்தும் சேரும். இதை உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பிரபாவத்தை சொல்கிறேன். ராமானுஜா இறஞ்சினமே, அப்படிப்பட்ட ராமானுஜரை வணங்குகிறேன் தெரிவிக்கிறார். அதிலே கூறும் சமயங்கள் 6ம் குலைய இந்த பாசுரத்திலே சுவாமி மனவாவுடைய பதவதார்த்தங்கள் என்ன, அவதாரிகை என்ன, 2மே அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அவதாரி அனுபவிக்கப்பெற்று மேற்கொண்டு அவருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 6 சமயங்கள், அந்தந்த 6 சமயங்கள் என்னென்னு கடந்த காலட்சத்துல சுமாரா பார்த்தோம். அப்படின்னா சூன்யவாதம் என்று சொல்லக்கூடிய பௌத்தவாதம்,
ஜைனவாதம், பௌத்தன் என்ன ஜெயினன் இவாளையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஷாருவாகன் லோகாயத்த மதம்னு பேரு. கண்டதே காத்தி கொண்டதே கோலம் என்று இருக்கக்கூடியவன் லோகாயத்த மதம். இவெல்லாம் பாக்கிய மதங்கள் பேரு. அந்த லோகாயத்த மதத்தையும் பார்த்தோம். அடுத்து இப்ப நம்ம பார்க்க வேண்டிய நையாயிக்க வைசேஷிக மதம். நையாயிக வைசேஷிக மதத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர் கௌதமன் அக்ஷபாதர்னு பேர். அப்ப நையாயிக்க வைசேஷிக மதம் இது. இவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? பரமாணுக்கள் ஜெகத்காரணம். அவன் பகவானை ஒத்துக்கல, ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ளல. ஒத்துக்கொள்ளணும்னா கடைசியில் என்ன தெரியுமா? சரி, நிமித்த காரணமா வேணும் அந்த பகவானை வச்சுக்கோன்றார். அப்புறம் நிமித்த காரணம் என்ன? ஒரு குடம் பண்ணணும். அந்த குடம் பண்ண அதுக்கு கொஜபன் நிமித்த காரணம். தண்டு தறி சக்கரம் இதெல்லாம் உபகரணங்கள் இல்லையா? அந்த உபகரணங்கள் சககாரி காரணம். அந்த மண்குடம் பண்ணுவதற்குண்டான மண் தேவை என்னும் அதுதான் உபாதான காரணம்னு பேரு. அப்ப உபாதான காரணங்கள்னா எது? பரமாணுக்கள்னு சொல்லிக்கிறார். பகவான் இல்லையா? வேணும்னா நிமித்த காரணமா வேணா பகவானை வேணா வச்சுக்கோ, அதோடு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பம் இல்லை. அதைத்தான் தெரிவிக்கிற இல்லையா? இது அவனுடைய நிலை. இது வைசேஷிக நெய்யாயிக்க மாட்டாக்கூடிய நிலை. இதெல்லாம் நம்ம சுருக்கம் தான் பார்க்க போறோம். ஏன்னா பின்னாடி திருவாய்மொழிக்கு அரைச்சி முதல் செய்யப்பதிப்படி, இரண்டாம் செய்யப்பதிப்படி, மூன்றாம் செய்யப்பதிப்படி ஆசிரம தெரிவிக்கிறான் நம்பில்ல. ஆகமத்த மதங்கள் 17 என்று சொல்லி அதுல ஒவ்வொரு மதத்தையும் அங்கேயும் சுருப்பாதான் நிரசனம் பண்றாரு. அங்க இதை விட கொஞ்சம் விபுலமா பார்ப்போம். ஆனா நல்லா விபுலமா பார்க்கறோம்னா கொஞ்சம் இன்னும் விபுலம் என்றால் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம், இன்னும் நல்லா விபுலமா பார்க்கணும்னா ஸ்ரீபாஷ்யத்துவம், அது பிரம்மசூத்திரத்துவம் இருக்கட்டும். இப்படி இருக்கச்சே இது நையாயிக்க வைசேஷிக மதம். அதுக்கப்புறம் பாசுபதம், பசுபதி மதம். அந்த பசுபதி மதத்துடைய நிலை என்ன? பசுபதி ஆகமத்தின்படிதான் பசுபதி மதம் பேசுவா. பசுபதி ஆகமம்னு தனியா இருக்கு. சைவன் வேறு, பசுபதி ஆகமம் வேறு. அது கொஞ்சம் என்ன புரியணும். இப்ப எல்லாமே ஒன்னா இருக்கு. அத்வைத்தம், சைவம், பசுபதி ஆகமம், பாசுபத மதம் எல்லாமே ஒண்ணு. எதுவுமே தெரியல. அத்வைத்தி பரம வைஷ்ணவா, அவ சைவாளுக்குண்டான தன்மையோடு அந்த சின்னத்தோட அவர் நிகழ்றார். என்ன ஆதிசங்கர பரம வைஷ்ணவர். இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறேன். அப்படி இருக்கச்சதே பாசுபதத்துக்கு சைவன் வேறு. அந்த பாசுபதி ஆகமத்தின்படி பசுபதி ஒன்று பேசுவான். இவன் சொல்றது என்னன்னா, இவன் ஜெகத்காரணத்துவம் என்னன்னா பரமாணுதான் ஜெகத்காரணம் சொல்றது. இதுல ஒண்ணு மட்டும் பாத்துங்க, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்காரணம் சொல்ல மாட்டான். அது இருக்கட்டும், அது அவ ஒத்துக்கு போறது. ஆனா சரி, அவர்கள் எந்த மதத்தை ஏத்துனாலோ அந்த மதத்துக்கு ஒரு கடவுள் இருப்பாருன்னு, பிரதான தெய்வம். அந்த தெய்வம் ஜெகத்காரணம், அந்த தெய்வம் தான் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டா. அதுவே சொல்லவே மாட்டா. அப்பனா என்ன பண்ணுவான்னா, இவ எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி 12 ஒரு பரமானு ஜெகத்காரணம், நிமித்த காரணம் ஆகம சித்த ஈஸ்வரன் வா. ஜெகத்காரணத்துக்கு பரமானு. பரமானு இப்ப அறிவியல்காரர் சொல்றணும், அணுக்கள்லாம் ஒவ்வொன்னா சேர்ந்து 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 இந்த ஜெகத் உருவாயிருக்கு. அது எப்படி உருவாயிருக்கு? அதுவா செய்யணுமான்னா அது அச்சித்து. அதுக்கு நான் இதுக்கெல்லாம் வாழ்க்கை சமாதானமே கிடையாது. ஆனா நம்முடைய சம்பிரதாயத்துல பிரம்மசூத்திரத்துல வேதவியாசன் பூர்ணமா எப்படி இருக்கார்? விஷ்ணு புராணமாகட்டும், பிரம்மசூத்திரமாகட்டும், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி லயிக்கிறது, மறுபடியும் எப்படி பிரம்மாவால சிருஷ்டிக்கப்படுகிறது, அந்த பிரம்மாவை எப்படி சிருஷ்டித்தான்றதுல எல்லாம் விஷ்ணு புராணக்காரர் பராசர மகிழ்ச்சி ஆசிரியமா தெரிவிக்கிறார். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இது யாரு? பசுபதி ஆகமம். அந்த பசுபதி அவ என்ன சொல்ல பண்ணும்? பசுபதி ஆகமத்தை சொல்லி இருக்கக்கூடிய நிறைய விபூதி சாஸ்திர சம்மதமே கிடையாது. விபூதி எங்க இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் தான் விபூதி. அதை வச்சு பூசிக்கிறா இல்லையா? அதனால்தான் சொன்னேன், வைதிக மதம் சங்கர மதம், அத்வைத்த மதம். வைதிக மதம்னாலே அவைதிகமா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காளன்னா என்ன அர்த்தம்னா அப்ப அந்த நிலையில இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். அப்ப அதுதான் விபூதியை பூசிட்டு பண்ண வேண்டிய சுடல பூஜைன்னு பேர் அவளுக்கு. அங்க ஸ்மசானத்துல பூஜை பண்ணுவா. இன்னும் நிறைய பாக்குறோம், பூஜை பண்றா, இதெல்லாம் பண்றாள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவளும் இவாளும் ஒண்ணு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணிட்டு இருக்காரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி பண்ணினா என்ன கிடைக்கணும்? பசுபதி சாரூபியம் கிடைக்குமா? அந்த பசுபதி சாரூபியம் பெருகையே மோட்சம். இது அவளுடைய நிலை. பசுபதி சாரூபியம் பெருகையே மோட்சம் பசுபதி ஆகமத்தின்படி இருக்கு. அதுக்கப்புறம் சைவர்கள் 4 வகைப்பட்டவர்கள் உண்டு, 2 வகைப்பட்டவர்கள் உண்டு. சைவத்துக்கு விசிஷ்டாத்வைதம் உண்டு, அத்வைத்தம் உண்டு.
என்ன சுவாமி இது? சைவத்திலேயே விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் ரெண்டுமே உண்டு, சைவத்திலையும் உண்டு. இது சொல்ல வந்தன. அப்ப விக்கிரகத்தை ஒத்துக்கொண்டவர்கள் உண்டு, விக்கிரகத்தை ஒத்து கொள்ளாதவர்கள் உண்டு. அப்பன்னா சில இதுல லிங்கத்தை வச்சுக்கிறானோ, லிங்க பூஜை. அந்த லிங்கம்னா அடையாளம். லிங்கம்னா சிவலிங்கத்தை குறிக்காது. லிங்கம் என்ற சொல் அடையாளம் அப்படின்னு அர்த்தம். சிவலிங்கம்னு சொன்னதா அந்த சிவன் என்கிற அடையாளத்தை கொடுக்கக்கூடிய அந்த இது. அது சாபத்தால், ரிஷியுடைய சாபத்தால் ஏற்பட்டது. அவனுக்கு உருவ வழிபாடு வழிபாடு கிடையாதுன்னு சபிக்கிறார் ரிஷி. சபித்தபடியால் என்ன எடுத்தாங்க, அவருக்கு உருவ வழி இல்லாம லிங்கத்தை ஒரு அடையாளத்தை கொடுத்து அதன் மேலும் அவருடைய ஆராதனை நடக்கிறது. அது ஒரு பக்கம். அது இது சைவர்கள் பண்ணுது. இன்னொரு சைவர்கள், இன்னொரு விதமான சைவர்கள், நடராஜன் நம்ம பாக்குறோம்னு, அந்த நடராஜர் என்கிற அந்த விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு பூஜை பண்ணுவது தொழுபவர் சில பேர் உண்டு. ஆனா இந்த ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்படின்னா உண்மையான இருக்கக்கூடிய சைவனுக்கும் பாசுபதனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சைவனுக்கும் பாசுபதனுக்கும் நிறைய வித்தியாசம். ரெண்டு பேருமே சாஸ்திர சம்மதம் இல்லாத மதம். ரெண்டு பேருமே சாஸ்திர சம்மதம் இல்லாத மதம். ஆனா வித்தியாசம் உண்டு. இதுல பாசுபதன் தனக்குன்னு ஒரு ஆகமத்தை வைத்துக் கொண்டு பசுபதி ஆகமத்தின்படி அனுஷ்டித்தாயனால் பசுபதி சாரூபியம் பெறலாம் என்பது பாசுபதி மதம். அது நிலை. அதுக்கப்புறம் நம்ம கூறும் சமயங்கள் 6 கொலை, அதை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே சாக்கிய, உலுக்கிய, அக்ஷபாத, சபன, கபிலர். இப்ப சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனாராக்கிய நூல்களை ஆராய்ந்தோம்னு இந்த மாதிரியே பார்த்துட்டோம். அப்படி இருக்கச்சே உலுக்கிய மதம், அக்ஷபாத மதம், அக்ஷபாதான் நையாயிக வைசேஷிகம் சொல்லணும்னு வைக்கலாம். சபன மதம்னா என்னது, ஜெயின மதம். அதுக்கப்புறம் கபில மதம். கபில மதம் தான் பதஞ்சலி. இந்த பதஞ்சலி வீட்டுகளையே அதுல 2 விதமா இருக்கு. கபில மதமே அது சாங்கிய மதம்னு பேரு. அந்த சாங்கிய மதம் சேஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன் 2 பேர் இருக்கா. எல்லாத்திலும் 2-3 வகை உண்டு. நமக்குதான் 2-3 வகைன்னு நினைக்க வேண்டாம். ஏன், இப்ப பிரசித்தமா லோகத்துல 2 மதங்கள் லோகத்துல பிரசித்தமா இருக்கணும், எல்லா ஊர்லயும் அது இருக்கணும். அங்க 2 இல்ல 4 இருக்கு. அவளுக்குள்ளேயே சண்டை, நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் சண்டை. அந்த மதத்துக்காருக்குள்ளேயே இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கட்டும். ஏன்னா என்னைக்குமே கொஞ்சம் பெரிய நிறுவனமா இருந்தா அது கொஞ்சம் பிரிவதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அவா தங்கள் நெஞ்சில் ஆச்சாரம் பிரதமமா இருக்கக்கூடிய ஆச்சாரம் என்ன சொல்றாரோ அதை எடுத்துக்கணுமோ. குறுக்க யாராவது ஒருத்தர் வருவார், அவர் எது ஒண்ணு சொல்வார், அதுக்குன்னு சில கோஷ்டி போயிடும். போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்ப இது பிரியத்தான் ஏற்படுது. இதுக்கு சொல்ல ஏன் அரசியல் கூட நமக்கு அப்படித்தானே இருக்கு. அரசியல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு பிரிவு அந்த பிரிவு இன்னொரு பிரிவு வந்தது, அந்த பிரிவு இன்னொரு பிரிவு வந்து இன்னைக்கு 8-9 பிரிவு ஆயிடுச்சு. இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் 2 உண்டு. இதுல சேஸ்வர சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டவன், நிரீஸ்வர பகவானை ஒத்துக்கல. அந்த நிரீஸ்வர பகவானை ஒத்துக்கல. இவர்கள் எல்லாம் எதையோ பிடிச்சிருந்து வேதம் இதைத்தான் சொல்லித்துன்னு பிடித்து இழுப்பா. புரியறதுக்காக சொல்ல ஒரு புஸ்தகம் இருக்கு, ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தம் ஏதோ ஒரு வைதிகமான கிரந்தம் வச்சுக்கணும். ஆனா அந்த கிரந்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கொள்கையை வச்சுட்டு இப்படிதான் பிரபஞ்சம். எனக்கு கொஞ்சம் ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு இப்படிதான் பிரபஞ்சம், இப்படிதான் பகவான், இப்படிதான் இந்த நிலை அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதையெல்லாம் கொண்டு போய் வேதத்துல கொண்டு போய் சேர்ப்பா. வேதத்துல கொண்டு போய் சேர்ப்பா. ஏன்னா நான் சொன்னது வேதத்துல இருக்கு பாருங்க. அப்ப வேதத்தை இழுக்கிறார். இவர்கள் என்ன நிர்ணயம் பண்ணினாலோ அந்த நிர்ணயத்துக்கு தகுந்தவரை வேதத்தை இழுக்கிறானோ, இழுத்தவன்னு சில இடத்துல பொருந்தலாம், சில இடத்துல பொருந்தாம போகலாம். இவர் நிர்ணயம் பண்ண விஷயத்தை கொள்கை, அந்த கொள்கையில வேதத்து சில விஷயங்கள் அது கொஞ்சம் அனுசரணையா இருக்கலாம், சிலது அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கலாமோனோ. எதெல்லாம் எதிர்த்தட்டா இருக்கோன்னா அப்ப என்ன, அந்த வேதமே இல்லைன்னு, அது தேவையில்லை சுவாமி, அந்த வேதமே இல்லைன்னு சொல்லுவா. அப்படி அவருடைய தான் சேஸ்வர சாங்கியன். சேஸ்வர சாங்கியனை யார் தெரியுமா? பகவான் தான் அவதரித்தார். அவரை நிறைய இந்த மாதிரியான கோலங்கள்லாம் அவர் தான் பண்ணுவார். புத்த மதமா அவர் தான் அவதரிச்சார், கபிலனா அவர் தான் அவதரிச்சார். அப்ப சேஸ்வர சாங்கியன் கல்யாணம், அந்த சேஸ்வர சாங்கியன் தான் பகவானை ஒத்துக்கொண்டவன். அந்த ஒத்துக்கொண்டவன் அவருக்கு பகவான் தான். அப்ப கபிலாவத்தை வர எம்பெருமான் தான் பண்ணினான். இப்ப எப்படின்னா,
கபில தேவபூதி சம்பாதம் கேள்விப்பட்டிருக்கலாம், பாகவதத்துல வரும். கபில தேவபூதி என்ன ரெண்டு பேருக்கும் சம்பாதம் பாகவத்துல வருது இல்லையா? தேவபூதி தான் கபிலுடைய தாய். அவன் என்ன பண்ணா, கபிலர் பறக்கிறதுக்கு முன்னாடி 9 பெண்களை பெற்றார். 9 பெண்களை பெற்ற உடனே அவளுக்கு மேலும் 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 பிள்ளை பெறவில்லையே, ஆண் குழந்தை பிறக்கலையேன்னு சொல்லி அந்த கணவனை நிர்பந்தப்படுத்தி 10வது பிள்ளையாக கபிலனை பெற்றாள். கபிலன் பெற்ற உடனே கபிலன் பிறந்த உடனே அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. ஓ, இத்தனை நாள் 10 குழந்தைகள் பெற்றுனேன், இந்த காமத்தினால ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னு தெரிஞ்சு தாயாட்டி. அதை தெரிஞ்ச உடனே, கபிலா நீ எனக்கு உபதேசம் பண்ணி எது தேகம் எது ஆத்மா, தேகம் வேறு ஆத்மா வேறு, உபதேசம் தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு தெரிய வைத்து, பிரகிருதி புருஷ விவேகத்தாலே மோட்சம், இது பெரிய புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சார் கபில மதம். கபில மதம் என்ன புதுசா, சாங்கியன் பேரு என்னன்னா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. பிரகிருதி புருஷ விவேகத்தாலே மோட்சம். அப்பன்னா இந்த கபில மனிதனோட அடிப்படை தத்துவம் இதுதான். பிரகிருதி புருஷனுக்கு ஞானம் உண்டு, பிரகிருதிக்கு ஞானம் இல்லை. இந்த ரெண்டும் சேர்க்க ஏற்பட்டதோ ஞானம் இல்லாத தன்மை ஒண்ணு, ஞானம் இருக்கிற தன்மை ஒண்ணு, ரெண்டும் சேர்ந்துட்டோம்னா என்ன அது? அப்ப அதுதான் என்னது? மோட்சம். அதனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது தெரிவிக்கிறா இல்லையா? இந்த கபில மனித அடிப்படை தத்துவம் இதுதான். கபிலன் சொல்வது பிரகிருதி வேறு புருஷன் வேறு. சரி, அப்பனா என்ன? சம்சாரம் என்றால் பிரகிருதி அனாதி, எப்பவுமே இருக்கிறது. பிரகிருதினா இந்த பிரபஞ்சம் தான், அனாதியா இருக்கு இல்லையா? அந்த பிரகிருதியோடு ஜீவாத்மாவுக்கு ஏற்படும் சம்பந்தம் தான் சம்சாரம். அப்பனா அச்சித்தோடு சித்துக்கு போய் சேர்றதும், அச்சித்தோடு சித்து போய் சேர்ந்துச்சுன்னா சம்சாரம் தான். இந்த நம்மள ஒத்துருக்கோம் சம்சாரம் நிறைய. அப்ப அந்த சுக துக்கங்கள் இருக்கணும். இந்த சம்சாரத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, இந்த நில் பேலன்ஸ் வருது. எப்படி நில் பேலன்ஸா இருக்கா பண்ணும், அதுதான் இது மோட்சம். சுகதுக் அப்பன்னா என்ன? கல்லு போல கட்ட போல இருக்கிறது. கல்லு போல் அகல்யா மோட்சத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஒரு ரிஷியால் சபிக்கப்பட்டார், அவர் கல்லா மாறிட்டார். அதுக்கப்புறம் ராமனுடைய திருவடி பட்டு அவ கல்யாணம் திரும்ப உயிர் தெரிந்தாலும் வச்சுக்கணும். இப்ப அவ கல்லா இருக்கான்னா, அப்ப சுகத்துக்கும் அந்த கல்லு அனுபவிக்க ஒண்ணுமே அனுபவிக்க, சுகத்தையும் துக்கம் அனுபவிக்காது இல்லையா? அந்த சுகதுக்கங்கள் ஒழிந்தால் மோட்சம். இது யாரு? கபில மதம். பிரகிருதி விவேகத்தாலே மோட்சம் தெரிவிக்கிறார். சரி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதெல்லாம் ஈட்டுடைய அவதாரிகள் இருக்கு இல்லையா? அந்த அவதாரிகளை பூர்த்தியா முதல் செய்ய பதிப்படியில ஆகமொத்த மதங்கள் 17 எடுத்து நல்லா அழகா விளக்கி சொல்ல போறார். நம்பில்ல அங்க வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அங்க தெரிகிறார் நம்ம எதான் நிரசனம் பண்ணார், எப்படி நிரசனம் பண்ணார், அந்தந்த திருவாய்மொழி என்னன்னு அங்க பார்க்கலாம். அதுல ஆனா அந்த விஷயத்துல இருந்து திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுல 2-3 விஷயத்தை தான் அவர் எடுத்திருக்காரு, அதுவும் சுருக்கமா தான் எடுத்திருக்கார்கள். ஆக பதஞ்சலி யோகம், கபிலரின் சேஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன், சாங்கிய சம்பிரதாயம் ஒரு வேடிக்கையான சம்பிரதாயம். ரொம்ப வேடிக்கையா ஏன் இந்த சொல்லு பார்க்க வேடிக்கையா இருக்கு. அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கிறதுன்னு பாருங்க. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தனுக்கு நடக்க முடியாது. கண்ணு தெரியும் ஆனா காலால் நடக்க முடியாது. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. இந்த மாதிரி இருக்கணும். அந்த 2 பேரும் சேர்ந்து காட்டை தாண்டணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஆனா காலால் நடக்க முடியாதுன்னு அவன் என்ன பண்ணினா, கால நடக்காத தெரியாது என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, கண் தெரிஞ்சவன் காரணம் கண் தெரியாதவன். அவன் என்ன பண்ணா, ஆனா இன்னும் கால நடக்க தெரியாதவனுக்கு கண் தெரியும், இன்னொருத்தனுக்கு கண் தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணா, கண் தெரியாதவன் தோலை போய் ஏறி உட்கார்ந்துட்டான். கண் தெரியாதவன் தோலை ஏறி. அப்ப கண் தெரியாதவன் கீழே இருக்கான், கால் நடக்க முடியாதவன் கண் தெரியாதவனுடைய அந்த மனுஷன் மேல உட்கார்ந்து இருக்கா. உட்கார்ந்து இவனுக்கு கண் தெரியறதுனும், கண் தெரிஞ்சு இந்த காட்டை கடக்கணும், காட்டை தாண்டி தேசத்துக்கு வரணும். அப்ப தேசத்துக்கு வரணும்னா காட்டுல எப்படி போகணும் தெரியாதுன்னு இவனுக்கு கண் தெரியாதனும். ஆனா காலால் நடக்க முடியும், கண்ணு மட்டும்தான் தெரியாது. இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியும் ஆனா காலால் நடக்க முடியாது. அவன் என்ன பண்ணா, கண் தெரியும் காலால் நடக்க முடியாதுன்றதுக்காக அந்த கண் தெரியாதவன் மேல தோல்ல உட்கார்ந்துட்டான். தோல்ல உட்காந்துட்டு இவன் நேரம் பார்த்துட்டு இருக்கான்.
இப்படி இடத பக்கம் போ, வலத பக்கம் போ, இப்படி போன. இவனுக்கு கண் தெரியாது. அவ சொல்ல 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 போயிட்டு என்ன பண்ணா, நேர போய் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடாடியா. அத போலதான் இந்த பிரகிருதியும் ஜீவாத்மாவும் சொல்றான். இந்த பிரகிருதி என்பது பிரகிருதிக்கு ஞானம் இருக்கு, அச்சித்தாச்சு. அதுக்கு ஞானம் கிடையாதுன்னு. ஜீவாத்மாவுக்கு சக்தி இருக்கு, ஞானம் இருக்கணும். அப்ப ஒண்ணு பண்ணும், பிரகிருதி சக்தி ஜீவாத்மா கிடையாது. நல்லா பண்ணுவோம். பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய சக்தி ஜீவாத்மா கிடையாது. ஆனா பிரகிருதியும் ஜீவாத்மா ரெண்டும் சேர்ந்துட்டோம்னா ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. ஆனா ஜீவாத்மாவுக்கு சக்தி கிடையாது, பிரகிருதிக்கு ஞானம் இல்லை, ஆனா சக்தி இருக்கு. அதான் என்ன பண்றது, ஞானசூன்யமான பிரகிருதி செய்யும். இதத்தான் புதுசா கண்டுபிடிச்சார். இப்ப என்ன, ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா சக்தி இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியை பார்த்து இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொன்ன உடனே அது பண்ணும். அது பண்ணிடுச்சுன்னா அதனால் நமக்கு பிரகிருதி புருஷ விவேக ஞானம், அந்த பிரகிருதி வேறு புருஷம் வேறு, அந்த இந்த ஞானம் வந்துருச்சு. அந்த விவேகத்தை அறிந்தால் மோட்சம். இதுதான் கபில மலத்துடைய பதந்திரியை பற்றி சாதித்தார். இதெல்லாம் இது கூறும் சமயங்கள். இப்ப இவ சொன்னா அவர் கேட்கணுமோன்னு, அப்பனா அவருக்கு ஞானம் இருக்கணுமோ பிரகிருதிக்கு, அது கூட தெரிஞ்சுக்கிறேன் இருக்கட்டும். அதனால கூறும் சமயங்கள் இவையெல்லாம் பாக்கிய மதங்கள். அப்ப இது வரைக்கும் பாக்கிய மதம் என்ன, பௌத்த மதம், ஜைன மதம், பாசுபதி மதம், சைவ மதம். அந்த சைவ மதத்திலே 2 பிரிவுகள். மேற்கொண்டு சாங்கிய மதம் என்று சொல்லுகிற நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன், இவெல்லாம் பாக்கிய மதங்கள். அப்பனா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதம், சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத மதம். ஏன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டார். அப்பனா சைவ மதமும் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. கொஞ்சம் நல்லா புரியுது. ஏன்னா இன்னைக்கு அநேகமா என்னன்னா அத்வைத்திகள் சைவர்களா இருக்கா. நல்லா புரிஞ்சுங்க, அத்வைத்திக சைவர்களா. அத்வைத்தம் சாஸ்திரம் ஒத்துண்ட மதம். ஆதிசங்கருடைய மதம் அத்வைத மதம், சாஸ்திரம் ஒத்துண்ட மதம். சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் தெரிவிக்கிறார் அவர். அதுதான் அவருடைய மதம். அதுக்கப்புறம் அது கொள்கையில மாறுபாடு உண்டு. பிரம்மம் உண்டு, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவன் அபரகா. இது வேதாந்தத்தின் பிரம்மம் ஒன்றே சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா பொய் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னபடியெல்லாம் வைதிக மதம்னு பேரு. அதுவும் சாஸ்திரத்தை கொண்டு அவர் தெரிவிக்கிறார். அதே போல மாத்வ மதமும் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிவிக்கிறது, சாஸ்திரத்தை கொண்டு தெரிவிக்கிறார். இதெல்லாம் என்னன்னா வைதிக மதம்னு பேர். ஆனா அந்த வைதிக மதம் அவைதிக மதமாக இருக்கக்கூடிய சைவ மதத்தோடு மிங்கில் ஆயிடுது. மிங்கில் ஆயிடுதுன்னா இப்ப நான் சில பேர் இவர் என்ன சொல்லுவாங்க, சைவரா அத்வைத்தியா? அத்வைத்தியா அந்த விபூதி இருக்காது. இன்னைக்கும் சில அத்வைத்திகள் இருக்கா, ரொம்ப ரேர். அவளும் குங்குமம் வச்சுப்பா, சந்தனம் போட்டு வச்சுப்பா, அந்த விபூதி வச்சுக்க மாட்டான். அத்வைதிகளுக்கு அந்த எல்லாம் வச்சுக்க மாட்டான். ஆனா இங்க இவர் எப்படின்னா இந்த சைவத்தோட மிங்கில் ஆனபடியாலே அவனும் இத பண்ண ஆரம்பிச்சிடறான். எதுக்கு சொல்ல வந்தேன்னு, அந்த மாதிரி நிலையே கிடையாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக இது பாக்கிய மதங்கள். குதிருஷ்ட மதங்கள் இனிமே பார்க்கணும். பாக்கிய மதங்கள் கூறும் சமயங்கள் ஆறும் கொலையந்திர பாக்கிய மதங்கள் வரும். குதிருஷ்டி என்னன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு, திருஷ்டினா பார்வை, குதிருஷ்டி பார்வை, சரியான பார்வை அல்ல, நேர் பார்வை அல்ல, குறுக்க பார்வை. அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம நம்முடைய சரியான கண்ணோட்டத்தோட பார்த்ததான் அந்த பொருள் என்னது அப்படின்னு தெரியும். அந்த பொருளுக்கு உண்டான தன்மையே நம்ம மாத்தினா பொருளே மாறி போகுதுன்னு, அதுக்குதான் கூதிருஷ்டின்னு பேர். திருஷ்டினா நேரடியான பார்வை, குதிருட்டினா அந்த பார்வை சரியில்லை அர்த்தம். அதான் குதிருட்டி மதங்கள் பேர். அந்த குதிருட்டு மதங்கள் என்ன சுவாமி, குதிருட்டில பிரதானமா இருக்குது மாயாவாதி. என்னன்னா அந்த மாயா சங்கரனோட பட்சம், ஆதிசங்கரோட பட்சம் மாயாவாதம், அத்வைத்தம். ஆனா அதுக்குள்ளே ஒரு பாகம்தான் பாஸ்கர மதம், அதுக்குள்ள ஒரு பாகம்தான் யாதவ பிரகாச மதம். இதெல்லாம் என்ன, சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதனும் ஆழ்வார் சுவாமி எம்பெருமான வாயுத்தனமதன் சேவிக்கிறோம்னு, அதெல்லாம் குதிர்ட்டு மதங்கள். அந்த குதிர்ட்டு மதங்கள் ஏன் அந்த சங்கர மதத்தை சுத்தி வருவார். சங்கர மதத்தை தான் வேதாந்த ரொம்ப அழகா தெரிவிக்கிறது. என்னன்னா சங்கர மதவனே ஒரு கூட்டுன்னு சொல்லுவான். நம்மளாம் தலிகை பண்றச்சு கூட்டு இருக்கிறோமோனும், தலிகை பண்றச்சு கூட்டு வேணுமோனும். அந்த கூட்டுன்றது என்னது, கூட்டுன்றது நிறைய கறிகா போடுவோம். இது என்னென்ன வாழைக்காவோ
வெண்டைக்காய் அல்லது சேப்பங்கிழங்கு, அதுக்கு மேற்கொண்டு வெண்டைக்காய் என்னென்ன உண்டு அதெல்லாம் போடுற போனோம், அதெல்லாம் போட்டு கூட்டு பண்ற போனோம். அதே போல இந்த மாயாவாதி என்று சொல்லக்கூடிய அத்வைத மதம், இந்த மதத்திலிருந்து கொஞ்சம், அந்த மதத்திலிருந்து கொஞ்சம், அந்த மதத்திலிருந்து கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து எடுத்து கதம்பம் பண்ணுவா. கேட்டுக்கணும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் கதம்பம். அந்த மாதிரி அந்த கதம்பம் தான் யாரு? மாயாவாதி. இந்த வேதாந்தேசிக்கு தெரிவிக்கிறார். வேதாந்தேசிக்கு நன்னா தெரிகிறார். அவர் தனியா என்ன பண்ணனா, யார் என்னென்ன வச்சுருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் 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 எடுத்து கதம்பமா பண்ணப்பட்டுதான் அவருக்கு என்ன மதம்? மாயாவாதி மதமாக இருக்க அத்வைத்த மதம் தெரிவிக்கிறார். சரி, இந்த மதம் அவரு அவர் புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல. மாயாவாதி என்ன பெருதுன்னு அதுக்கு பிரச்சன்ன பௌத்தம் தெரியும். பிரச்சன்ன பௌத்த மகராலய லம்பதண்டா, இது புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார் தாட்டி பஞ்சகத்துல. பாஷண்ட மிருகசண்ட பாவதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜெயிலேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்க பங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேஷ ஜெயத்தஜோ விஜயதே ராமானுஜயோகம் முனிதி பாஷண்ட ஷண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டா பிரச்சன்ன பௌத்த மகராலய மலம்பதண்டா. அந்த பிரச்சன்ன பௌத்தன் ஏன்னா பிரச்சன்னா வேஷம் போட்டு கொண்ட பௌத்தர். வேஷம் போட்டு கொண்ட பௌத்தர் அப்படின்னா ஒரு பௌத்தனுடைய கொள்ளை. பௌத்தனுடைய கொள்ளை என்ன? அந்த கொள்கையோடு இவர் ஒண்ணு சேர்த்துட்டார், அதான் வேஷம். இவரும் பௌத்த மதம் தான். ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மாத்திரம் அந்த பௌத்த மதத்தை விலக்கிட்டார். பௌத்த மதம் என்ன சொல்றது? நேரா பௌத்தம் சொன்னதை இவர் சொல்லல. ஏன்னா பௌத்தம் சொன்னது இல்லையா சாஸ்திர சம்மதம் வராதுன்றதுக்காக நான் சொல்லல. ஆனா அந்த அந்த கொள்கையை அப்படியே ஒத்துண்டார். கொள்கையை ஒத்துண்டு சாஸ்திரத்தை அதை கொண்டு சேர்த்துட்டார். சேர்த்தவன என்ன ஆகுதுன்னா, இப்ப பௌத்தனுடைய மதம் சர்வம் சூன்யம், எல்லாமே சூன்யம். லோகத்துல எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் சூன்யம்னார். அப்ப எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டாரு. இவர் சங்கரர் என்ன பண்ணார்னா, எல்லாம் பொய் தான் பிரம்மத்தை தவிர. பிரம்மம் ஒன்றே சத்தியம், மற்ற அத்தனையும் பொய். பிரம்ம சத்தியம் ஜெகதி மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா, இது வேதாந்த தின்றி மகான் தெரிவிக்கிறாளியா. அப்ப நேரே பௌத்தம் சொல்றதுக்கு ஒரு மனசு வரலையா. அதனால என்ன பண்ணார்னா, சாஸ்திரத்தை ஒத்துண்டார். ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணாரு? பேசுவது பௌத்தம் தான். அவர் சர்வம் சூன்யம்னு சொன்னாரு, இவர் பிரம்மத்தை தவிர சர்வம் சூன்யம். புரியுதா? அவர் சர்வம் சூன்யம் சொன்னார் பௌத்தன், இவர் பிரம்மத்தை தவிர சர்வம் சூன்யம் சொன்னார் இல்லையா. அப்ப அதுதான் தெரியும் சூன்யவாதம் இது. அதனாலதான் பிரச்சன்ன பௌத்தம் தெரியும். அப்ப பௌத்தத்திலிருந்து கொஞ்சம், சாங்கியத்திலிருந்து கொஞ்சம், அதே போல ஜெயினத்திலிருந்து கொஞ்சம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து எல்லாம் போட்டேன் கதம்பம். அந்த கதம்பமா பண்ணப்பட்டதான் மாயாவாதம். அப்ப அத்வைதம் சுவாமி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? இந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி 2 மங்கள ஸ்லோகம் கொடுக்கிற ஸ்ரீபாஷ்யத்துக்கு. அகில புவன ஜன்மஸ்தேம மங்காதிலீலே வினதி விபித பூதூராக ரட்சைகதீஸ்தே ஸ்ருதிதிரதி விகீப்தே பிரம்மணே ஸ்ரீனிவாசே பவதமப பரஸ்மின் சேமுகி பக்துருவாது. முதல் மங்கள ஸ்லோகம். 2வது மங்கள ஸ்லோகம் பாராசரிய வசஸ்ருதாம் உபனிஷத் முக்தாதி மந்தோத்ரிதாம் சம்சாராக்னி விபீதகத் வபகனத் பிராணாத சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதி வியாகாத தூரஸ்திதாம் ஹானிதாந்தி நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா பிபத்வந்தகம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பனா இவர் என்ன? தத் மதானுசாரேன சூத்ராணி வியாக்கியாசந்தே. சுவாமி தெரு பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர வேத்யம் பூர்வாச்சாரிய சம்சிக்ஷுபு. பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரிய சம்சிக்ஷுபு தத் மதானுசாரேன சூத்ராட்சாட்சாணி வியாக்கியாசந்தே. அப்படின்னா பகவத் போதாயன வேண்டியதெல்லாம் எழுதி வச்சுட்டார். போதாயனர்னா வியாசர் நல்லா எழுதி வச்சுட்டார். நான் புதுசா எதுவும் எழுத வேண்டிய சுவாமி தெரிவிக்கிறார். நான் புதுசா எதுவும் எழுத வேண்டிய தேவையே கிடையாது. கங்கர் என்ன, தனுடன் என்ன, போதாயர் என்ன, இவெல்லாம் நன்னா ஒண்ணு மிச்சமெல்லாம் நன்னாவே சொல்லியிருக்கா, எந்த குறையும் இல்லை. ஆனா அவ சொன்னது எல்லாமே விசிஷ்டாத்வைதத்தை தான் சொல்லியிருக்கா, அது நன்னாவே இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் இதுக்காக எழுதுறேன் தெரியுமா, அவ நன்னா தான் எழுதியிருக்கா, எந்த குறையும் இல்லை. ஆனா அவளுடைய பாஷையில அவ எழுதியிருக்கா. எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய சிஷ்யா நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லாம் சின்னவா இல்லையா, அவளுக்கெல்லாம் பின்னாடி வரவாளுக்கு இருக்கக்கூடிய மந்த புத்தி, அந்த மந்த புத்தியால இவாளுக்கு புரியாமல போயிட்டு போறதுன்னு நான் எழுதிட்டு இருக்கேன். எழுதுறது என்ன எப்படி எழுதுமா, டங்கர் திரமிடர் போதாயனர் என்ன எழுதினாரோ என்ன அவர்கள் எழுதினதே அப்படியே திருப்பி எழுத போறேன். ஆனா
அதே சப்தம் தான் வரப்போகுது. அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன, எங்களுடைய குழந்தைகள் புரியும்படியா இருக்கின்றதுக்கு தான் அதை எழுதி வைக்கிறேன். நான் புதுசா ஒன்னும் உற்பத்தி பண்ண வரவில்லை அப்படின்னு சுவாமி தெரிவிக்கிறார். இதுதான் ஓர் அக்ஷரம் மாறாமல் சப்தம் மாறாமல் எழுதி வைக்கிறேன் தெரிவிக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன்படி நான் பேசுகிறேன் தெரிவிக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். ஆனா இது ஸ்ரீபாஷம். அத்வைத்தத்துக்கு என்ன ஸ்ரீபாஷம், சங்கர பாஷ்யம். பாருங்க, பிரம்மசூத்திரத்துக்கு மாத்வரம் பண்ணியிருக்கு. இது 28 வியாக்கியானங்கள் உண்டு. ஒரு வியாக்கியானம், அதுவும் வடக்கு பார்க்கலாம் நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. நிறைய வியாக்கியானங்கள். அது ஸ்ரீ வைஷ்ணவ பரமா உண்டு, விசிஷ்டாத்வை பரமா உண்டு, அத்வைத பரமா உண்டு, துவைத்த பரமா உண்டு. 28 வியாக்கியானங்கள் படிச்சிருக்கார் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். இருந்தாலும் நாம இந்த தெற்கு தேசத்துல இருக்கபடியால நமக்கு வைதிக மதம் 3 மதங்கள். இது விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், துவைத்தம். அந்த அத்வைதத்திலையும் அபாலம் அதே ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு. அதே போல துவைத்தத்துல மங்கள ஸ்லோகம் உண்டு. ஆனா அத்வைத்துக்கு ஆரம்பிக்கும்போது அவர் சொல்றது என்னன்னா, என்னது மதிப்பிக்கிறார் ஆதிசங்கரார், என்ன அத்வைத்தம் என்பது நான் கண்டுபிடிச்சிட்டேன். தர்மம் நிர்விகார தத்துவம் ஒன்றும் கிடையாது. பிரம்மத்துக்கு உருவமோ குணமோ விபூதியோ எதுவுமே கிடையாது பிரம்மம். அப்ப பிரம்மம் எப்படி இருக்கு சுவாமி, என்ன என்ன எப்படி இருக்கணும், என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அனிர்வச்சனீயம்னு சொல்றார். அதுக்கு என்ன பண்ண, நம்மால சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மம் இருக்கும். அப்ப ரொம்ப பெருசா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது, பார்க்கவே முடியாது. நம்மளால சொல்ல முடியாத இருக்கும். சரி பிடிச்சு விட கொடுக்கொட்டமே இருக்குமா, அதெல்லாம் தெரியாது. பிரம்மம் அனிர்வச்சனீயம், என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது அப்படின்னு சொல்றார் பிரம்மம். ஏன்னா பிரம்மத்துக்கு உருவத்தை ஒத்துக்கலையே, பிரம்மத்துக்கு சக்தி ஒத்துக்கலையே, பிரம்மத்துக்கு விபூதி என்று சொல்லுங்க நித்திய விபூதி நிலா விபூதி ஒத்துக்கலையே. அப்ப பிரம்ம மட்டுமே சத்தியம். சரி சுவாமி, அப்ப மீதி எல்லாம் மித்யா. நீங்க கேட்டு இருக்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன், போய் எதுவுமே கிடையாது. பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கணும், இந்த கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த வேத வாக்கியங்கள் என் கொள்கை எப்படி சொல்லி இருக்குது நான் காட்ட போறேன். இவர் என்னன்னு முதலே நிர்ணயம் பண்ணிட்டார். நிர்ணயம் பண்ணிட்டு அந்த நிர்ணயம் பண்ணப்பட்ட விஷயம் வேதத்துல எப்படி சொல்லியிருக்க நான் காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னதைத்தான் வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிற ஆதிசக்தி. என்னைக்குமே இந்த கேள்வி இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு என்ன புரியும். ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம் படிச்சிருக்காரு. படிச்சுதான் சுவாமி புஸ்தகத்தை நல்லா படிச்சிருக்கேன், புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு சொல்றேன் ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், நான் புஸ்தகத்தெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி, நான் ஒன்னு நிர்ணயம் பண்ணிட்டேன், அதான் அந்த புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு. ரெண்டு வித்தியாசம் உண்டு. அப்ப நான் ஏதோ ஒண்ணு நிர்ணயம் பண்ணி இருக்கிறத அந்த புஸ்தகத்துல காமிக்கிறேன்னா திரிக்கிறார்னு அர்த்தம். புஸ்தகம் என்ன சொல்லித்தோ அதை நான் சொல்றேன்னா அப்ப உண்மை வெளில வந்துடும். நான் எத்தையும் நிர்ணயம் பண்ணிட்டேன், என்னுடைய நிர்ணயத்துக்கு தகுந்தவர் அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்க அப்படின்னா சில இடத்துல மாறி போயிடுச்சுன்னா இப்ப திணிச்சுதான் ஆகணும். அதைத்தான் ஆதிசங்கர் தெரிவிக்கிறார். நான் நிர்ணயம் பண்ணிட்டேன், அப்ப நான் சொன்னதை நான் காட்டுறேன் பாருங்க. இது சங்கர பாஷ்யம். அந்த மாதிரி ஆரம்பத்துல அப்படிதான் தெரிவிச்சிருக்கார் சங்கர பாஷ்யம். ஆனா சுவாமி ராமானுஜர் எழுதினது சாஸ்திரம் என்ன சொல்லிச்சோ அதன் பிரகாரம் என்னவோ அதை நான் சொல்றேன். ஆனா சங்கரர் சொல்றது இது என் மதம், இது என் மதம், இத சாஸ்திரம் எப்படி சொல்லித்து அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதுதான் சங்கரவாதம். சங்கருடைய வாதம் பிரம்மம் நிர்குணம், நிராகாரம், ஆகாரமே கிடையாது, அத்விதீயம். அத்விதீயம் ரெண்டாவது கிடையாது, ரெண்டாவது ஆத்மாவே கிடையாது. அத்விதீயம்னு நாமும் சொல்றோம், ரெண்டாவது கிடையாது நாமும் சொல்றோம். ஏன்னா அத்விதீயம்னா நம் சம்பிரதாய அத்விதீயம் சொல்லப்படுகிறது. ஆம், ஆனா நாம் அத்விதீயம் என்று சொல்வதற்கும் அவ அத்விதீயம் என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பிரம்மத்தை தவிர என்பதற்காக அவ சொல்றா பிரம்மத்தை தவிர எதுவும் கிடையாது, ரெண்டாவது கிடையாது சொல்றா. கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆனா ஆத்மா இல்லைன்றது அவளுடைய நிலை. அப்ப இந்த விபூதி இல்லை, விபூதின சொத்து எத்தையோ நினைக்காதுங்க, விபூதின சொத்து, இந்த சொத்து கிடையாது. அது மேல என்ன, எதுவுமே குணம் கிடையாது, அவருக்கு விக்கிரகம் கிடையாது, அவருக்கு திருமேனி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரம்மன் தான். அதுதான் சுவாமி பிரம்மம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா சுவாமி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது.
அனிர்வச்சனீயம் இந்த சப்தத்தை அடிக்கடி எடுத்துப்பாங்க. அனிர்வச்சனா என்னுடைய சொல்லால சொல்லும் அளவுக்கு அந்த பிரம்மம் இருக்காது. அப்ப எப்படி இருக்கும் தெரியாது, ஆனா இருக்கு. இன்னைக்கு சுத்த அத்வைசம் பேசுறவா யாரா இருக்கலாம் ஒருத்தரவும் கிடையாது. நல்லா தெரியும். அத்வைத்தம் பிரகாரம் இன்னைக்கு யாராவது ஒருத்தராவது இருந்தான்னா தானே பார்த்துக்கணும், லோகமே அவள் அக்செப்ட் பண்ணாது. என்ன சுவாமி பிரத்யட்சமா என் குழந்தைகள் இருக்கா, என் தகப்பனா இருக்கா, என் தாயா இருக்கா, நான் உத்தியோகம் போறேன், சம்பாதிச்சு என்ன சாப்பிடுறேன், நான் அத்தனையும் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கல, என்ன சுவாமி நியாயம் கேட்பதா இல்லையா? இதுதான் சக்கரமதம். நீயும் போய் நானும் போய் எல்லாமே பிரம்மம் மட்டுமே சத்தியம். அது என்னமா சுவாமி முடியும்னா எடுத்திருக்காரு சில வாக்கியங்கள் இதுக்கு, அதுக்குன்னு வேதத்துல சில வாக்கியங்கள் இருக்கு. அப்ப அந்த வாக்கியங்கள் இருக்கச்சே சுவாமி எப்படி பண்ணாரு? அதுவும் உண்டு, இன்னொன்னு உண்டு, சமன்வயப்படுத்தணும். எல்லாம் ஒண்ணுன்றது உண்டு, பலன்றதும் உண்டு. பிரியத்துக்காக அடியேன் இருக்க கண்ணு மூக்கு வாய் கையெல்லாம் இருக்கணும். கண்ணே மூக்கா? ஆமே, அது என்னமா மூக்கு வேறு கண் வேறு. வாயே கையா? இல்ல சுவாமி, கை வேறு வாய். அது மட்டும் இல்ல, இடது கை வேறு வலது கை வேறு, கைக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாம் எனக்குள்ளேயே பல பல நிலைகள் இருக்கணும். சரி, இப்ப நான் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமானா? நானுன்னு வந்துட்டேன்னா இதெல்லாம் எனக்குள்ள அடக்கம். அப்ப நான் ஒன்னா ஆயிடுறேன். நானே பலவாவும் இருக்கேன். என்னுடைய சரீரத்துக்குள்ள இத்தனை அவயவங்கள் இருக்கு, நானே பலவாவும் இருக்கேன். என்னுடைய சரீரம் பலவா இருக்கு. அப்ப ஒண்ணுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம். அப்ப அப்ப இந்த சரீரங்கள்லாம் இந்த என்னுடைய ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கு. சேர்ந்து இருக்குன்னு பாக்கறச்ச ஒண்ணுன்னு சொல்லலாம். அதே சேர்ந்துதான் இருக்கு சுவாமி. சேர்ந்து இருக்கிறதுனால அப்ப கையும் ஆத்மாவும் ஒண்ணா? அது என்னமா சுவாமி? கண்ணும் கையும் ஒண்ணுமா? இல்லையே, வெவ்வேறு தானே. அப்ப வெவ்வேறு வந்துட்டோம். அதாவ ஒத்துக்கல. எல்லாம் ஒண்ணு, ஒண்ணுதான், மத்தது கிடையாது. சரி, ஒண்ணுதான் மத்தது கிடையாதுன்னா இப்ப ஒரே விஷயம், இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டு. பிரம்மம் மட்டுமே சத்தியம், மத்ததெல்லாம் பொய்ன்ற. அப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம்னா யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். அது பிரம்மமா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப அடியேன் பிரம்மம் மட்டுமே சத்தியம் அடியேன் சொன்னேன்னு வச்சுக்கேன். அப்ப அது யார் சொல்லணும்? பிரம்மம் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. ரெண்டாவது மனுஷன் அங்க இருந்தாச்சுன்னா அப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்கிற வார்த்தை எடுபடாது. அப்ப ரெண்டாவது வந்துட்டு, அப்ப ரெண்டாவதே இருக்க முடியாது. அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கணும். அப்ப அந்த வார்த்தை யார் சொல்லணும்? பிரம்மம் தானே சொல்லணும். ஆதிசங்கர பிரம்மமா? இல்லையே சுவாமி. சரி, அப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னார் இல்லையா? அப்ப மற்றதெல்லாம் என்கிற வஸ்துக்குள்ளே ஆதிசங்கர் இருக்காரா இல்லையா? சேர்ந்துதான். அப்ப அவரே பொய்யான ஒருத்தர் மெய்யான ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? நிறுத்திக்கிறேன். எதுக்கு சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் இதுல பார்க்கிறேன். வளர்ச்சியை பத்தி படித்தான். பிரம்ம சத்தியம் ஜெகதி மித்யா ஜீவோ பிரம்மவின் ஆவரடா, இது வேதாந்த சிந்துகாந்த, இது சங்கர பாஷம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அவ ஆரம்பிக்கச்சு இந்த மாதிரிதான் ஆரம்பிக்கிறார். அதன் பிரகாரம் சங்கர சொல்றது, என் மதம் இது, இந்த சாஸ்திரம் எப்படி பொருந்தது பாருன்னு எழுதிக்கிறார். பிரம்மம் நிர்குணம், நிராகாரம், ஆகாரமே கிடையாது, அத்விதீயம், ஆத்மாவே கிடையாதுன்னு தெரியுதா? ஆனா என்ன பாருங்க, இவெல்லாம் என்ன, பிரம்மத்தை தவிர ரெண்டாவது இல்லைன்னுவா. அத்விதீயம், பிரம்மத்தை தவிர ரெண்டாவது இல்லைன்னா, ரெண்டாவது ஆத்மாவே இல்லை. இவெல்லாம் எப்படி பார்த்தோம்னா விபூதி இல்லைன்னு சொல்லுவா. விபூதினா சொத்து, விபூதி கிடையாதுன்றா. பல பேர் திருடர்கள் உண்டு. என்ன திருடர்னா, பகவானுடைய எல்லாத்தையும் திருடுறான். பகவானுடைய எந்தெந்த சொத்து அத்தை திருடுறான். என்ன திருடா பாருங்க, வார்த்தா மாலை இது ரொம்ப நல்லா அடிச்சுட்டார். வார்த்தா மாலையில இது ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. என்னன்னா, ஒருத்தன் குணத்தை அபகரிக்கிறான், திருடிட்டான். பிரம்மத்துக்கு குணமே இல்லை, குணத்தை ஒருத்தன் திருடணும். ஒருத்தன் விபூதி, விபூதி என்று சொல்ல பிரம்மத்துக்கு சொத்து இருக்கணும், நித்திய விபூதி நிலா விபூதி, அந்த சொத்தை திருடிட்டான், அபகரிச்சிட்டான், அவனும் திருடன். ஒருத்தன பண்ணா திருமேனியே கிடையாது, திருமேனியே கிடையாதுன்னா அவன் பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாதுன்னு கிடையாது, அதையும் ஒருத்தன் திருடிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணா, பரத்வத்தை மேம்பட்டவன், சீவை குண்டன், நதஸ்யமஸ்ய அப்யதிக திஷதே ஒத்தார் நிக்கார இளையாய மாமாய ஒத்தா எப்பொருக்கும் உயிராயுமே, அப்படிப்பட்ட மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய தன்வப்பார்கள் அப்படின்னா அந்த பரத்வன் இல்லையா, அந்த பரத்வத்தை ஒத்த அபகரிச்சிட்டான். இப்படி இருக்கு இல்லையா? அப்ப பரத்வத்தை அபகரிச்சிட்டான்.
அது யாரு? சைவன் தான். பரத்துவம் கிடையாது. குணத்தை பரத்துவத்தை அபகரித்தவன் சைவன். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் பரத்துவம் கிடையாது, எங்க பெருமாளுக்கு தான். அந்த பெருமாள் யாரு? சிவபெருமான். அவருக்கு தான் உண்டு தெரியும். இன்னொருத்தர் குணத்தை அபகரிச்சுட்டான். குணம் இல்லைன்னு யாரு சொல்றது? மாயாவாதி, அத்வைத்தி. பகவானுக்கு குணங்கள் கிடையாது, விபூதி கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. குணத்தை அபகரிச்சான். விக்கிரகமே இல்லைன்னு அவர் வேற சொல்றார். விக்கிரகமே இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை திருடிட்டா, அபகரிச்சுட்டா. திருடிட்டாலும் அப்ப அந்த அபகாரம் திருட்டு அத்தனையும் உடையத்தான் சுவாமி என்ன பண்ணார்? அவதாரம் பண்ணி ஒவ்வொன்னு அப்படிப்பட்ட இருளை போக்கினார். அது போக்கினார் இல்லையா? மேலும் இவ இன்னொன்னு என்ன தெரியுமா? பிராட்டியே ஒத்துக்கல. நம்ம பிராட்டின்னு சொல்றோம். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோச்சி அனபாயினி ஏதுக்கு மேல அகலையில்லே இறையமென்னு அலர்மேல் மங்க குரமாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். சீட்சத்தை லக்ஷ்மீட்ச பத்னோ அகோராத்திரே வாசம் புருஷத்தை சொல்றது. இது இத்தனை சொல்லிருக்கணும். இத்தனை சாஸ்திர வாக்கியம் இருக்கச்சு லக்ஷ்மி சந்திரம் ஸ்ரீதேவிக்கு எத்தனை பிராதானியம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கச்சு அகலையில்லேன் அப்படின்னு இந்த அது மட்டும் இல்ல, வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லான்னு பெரியார சேவிச்சிருக்கானோ. இது இத்தனையும் இல்லைன்ற பிராட்டியே கிடையாது. பிராட்டி எதுவுமே கிடையாது. அத்வைத்த மதத்தையும் பார்த்தா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இடமே கிடையாது. ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனா இன்னைக்கெல்லாம் பண்டாளை சுவாமி இந்த அத்வைத்தம் சீட்சதே லக்ஷ்மி பத்னியோ சேர்ந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரேதான் என்னது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம இருக்கிறா இல்லையா? அப்ப பிரம்மம் பரபிரம்மம் அந்த பிரபந்த பற்றி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, ஏன்னா அவருக்கு குணம் எங்க இருக்கு? குணம் சாஸ்திரம் சொல்லி இருக்கான்னா நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னொன்னு சொல்றது வேணும். சரி சுவாமி, இதெல்லாம் சொல்லி இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திர பிராட்டி இருக்கா, பிரம்மத்துக்கு குணம் இருக்கு, பிரம்மத்துக்கு உருவம் இருக்கு, பிரம்மத்துக்கு சொத்து இருக்கு, இதுல சாஸ்திரம் சொல்லி இருக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் அவருடைய வியாக்கியானம் இருக்காதா? வியாக்கியானம் பண்ணிதானும். அப்ப குணம் இருக்கிற பிரம்மத்தை ஒத்துண்டாரன்னா, ஆனா ஒத்துக்கல. ஆனா நிர்குண பிரம்மம் தான் பரபிரம்மம். அதாவது நிர்குண பிரம்மன்னா குணமே இல்லாது, சொத்தே இல்லாது, எதுவுமே கிடையாது, சூன்யமா இருக்கு இல்லையா? பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. பிடிச்சு வச்சா போல இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த வார்த்தை கூட தப்புதான். இல்ல பிடிச்சு வச்சா போல அதுக்கு உருவம் இருக்கணுமோ, அது கூட அதான் அனிர்வச்சனியம் சொன்னாரணும். அப்படி இருக்கச்சே அப்ப அது நிர்குண பிரம்மம் தான் பரபிரம்மம். சகுண பிரம்மம் அப்படின்னாலே அவர பிரம்மன். ஏன்னா நிறைய இடத்துல குணம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிரம்மத்துக்கு. அதுல பிரத்யேக கல்யாணிக்கு தானத்துவம் சுவாமியை எடுக்கிறார். அப்ப குணம் இருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். அப்ப சங்கரர் அதுக்கும் வியாக்கியானம் பண்ணித்தானே ஆகணும். ஆகணும். அப்ப வியாக்கியானம் பண்றச்சு இல்ல இந்த இடத்துல பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நம்ம குணம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நமக்கு பிடிக்கணும். ஏன்னா என்னதான் சரி, பகவான சேவின்னா ஒரு உருவத்தோடு இருந்தா சேவிக்க முடியும், குணத்தோடு இருந்தாலும் சேவிக்க முடியும். எதுவுமே இல்லை அப்படி பாரு, அப்படியே ஆகாசத்துல சேவிக்கணும், சேவிக்க முடியாதுன்னு. அதனால சாஸ்திரம் என்ன பண்ணித்தனா, நம்ம சித்தத்துல நம்முடைய நிலையில சுலபமா பிடிச்சுக்கணுன்றதுக்காக அந்த குண பிரம்மத்தை சொல்லிட்டு முதல்ல வேதம் சொல்லிட்டு, ஆனால் அது உண்மை கிடையாது. அத படிக்கட்டாக வைத்துக் கொண்டு நிர்குண பிரம்மத்துக்கு ஏறி வந்து விடணும். அப்பனா அவரும் பிரம்மத்தை இரண்டாக்குறார். 2 பிரம்மம் இருக்கின்றாரு. நிர்குண பிரம்மம் மற்றொன்று சகுன பிரம்மம். நிர்குண பிரம்மம் மற்றொன்று சகுன பிரம்மம். அப்ப சகுன பிரம்மம் என்பது தாழ்ந்த பிரம்மம். தாழ்ந்த படிக்கட்டு ஏறி 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 நேர நிர்குண பிரம்மத்துக்கு சரணம். ஏன்னா இருக்கக்கூடிய வஸ்துவோடு, பொருளோடு, ஒரு உருவத்தோடு, ஒரு குணத்தோடு, ஒரு சொத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மம். அந்த பிரம்மம் இது அது எப்படிப்பட்டது? சகுன பிரம்மம். அந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம். பிரம்மத்தையே 2 கூறு பண்ணிட்டாரு. இது ஒரு பிரம்மம், அது ஒரு பிரம்மம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அவதாரங்கள் ஆவேச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், அதே போல இந்த மாதிரி அவனை பிரிச்சுட்டு போனோம். சாட்சாத் அவதாரம், சுரூபா ஆவேச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், அதே போல சாட்சாத் அவதாரம் பிரிச்சு போனோம். அது அவதாரத்தை பிரிச்சுக்கோம். பிரம்மத்தையே பிரிச்சுட்டார். நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் பிரிச்சுட்டாரு. அப்ப சகுன பிரம்மத்தை படிகட்டா வைத்துன்னு நேரா எங்க போனோம்? நிர்குண பிரம்மத்துக்கு போனோம். ஏசுவான் முதல்ல நிர்குண பிரம்மத்தை நிர்குண பிரம்மம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, அதான் பிரம்மம்.
அது நம்மளால பிடிச்சுக்க முடியுமா? அப்போ ஒரு உருவத்தோடு பார்த்து அதுக்கு இந்த உருவம் இருக்கு, இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குன்னு இதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. அது சகுன பிரம்மம், தாழ்ந்த பிரம்மம். அந்த பிரம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா வேதாந்த சகுன பிரம்மத்தை சொல்லி அதை இல்லைன்று ஆக்கி விட்டு நிர்குண பிரம்மத்தை சொல்றது என்று. ஏன்னா நீ பிரம்மத்தை பிடிக்கணும்னா முதல்ல என்னன்னா, ஓ பிரம்மம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதன் மேல படிக்கட்டா ஏறி 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 ஓ பிரம்மம் நிர்குணம், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்ப ஏன் சுவாமின்னா எதுக்காகன்னா பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுட்டேன்னா என்ன அர்த்தமா அர்த்தம்? பிரம்மத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னா என்ன அர்த்தமா அர்த்தம்? முதல்ல சாமானிய பிரம்மத்தை, அதாவது சகுன பிரம்மம், அதை ஆராதிக்கணும். ஆராதிக்க ஆராதிக்க அதையே படிக்கட்டா மேல 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 ஏறி சுவாமி ஆராதிச்சேன், பிரம்மத்துக்கு ஒண்ணும் கிடையாது, உருவம் கிடையாது, குணங்கள் கிடையாது, விபூதி கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்ட ஒண்ணு என்ன, அப்பதான் என்ன நிர்குண பிரம்மம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். சரி சுவாமி, அப்ப நிர்குண பிரம்மம் தெரிகிறது சாஸ்திரம் முதல்ல இந்த பிரம்மத்துக்கு உருவம் ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு எதுக்காக சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? இப்ப ஒருத்தட்ட கதையெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டே இருக்கச்சு கடைசியில என்ன பண்ண, சுவாமி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா இந்த கதையெல்லாம் பொய் அப்படின்னு. பொய்ன்னா அதுக்கு எதுக்கு சுவாமி சொன்னேன்னு கேட்பாரோ இல்லையா? இது இத்தனையும் பொய். அப்ப சகுன பிரம்மம் பொய், நிர்குண பிரம்மம் தான் உண்மை. நிர்குண பிரம்மம் என்னது? பிரம்மம் எப்படி இருக்கும்? அனிர்வச்சனீயம். இது நீங்க திருப்பி திருப்பி போட்டுக்கணும். கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சிபாஷம் கேட்டுன்னா நல்லா புரிஞ்சுப்போம். இதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப சகுன பிரம்மத்தை சொல்லி அது இல்லைன்னு ஆக்கி நிர்குண பிரம்மத்தை சொல்றாங்க. ஏன்னா சாஸ்திரம் பகவானை பத்தி சத்திய காமகா, சத்திய சங்கல்பகா அப்படின்னு எல்லா பைபிளும் சொல்லியிருக்கணும். எதுக்குன்னா இது எல்லாம் இல்லை இல்லைன்னு ஆக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கணும். அவனுக்கு தான் அவன் ராவணா பிறந்திருக்கான், கண்ணனா பிறந்திருக்கான், அதே போல வராகனா பிறந்திருக்கான், என்னென்ன ஒண்ணு எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, ஓ அதெல்லாம் சொல்லித்தா சுவாமி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய். அப்ப ராமாயணம் பொய், புராணங்கள் பொய். சரி சுவாமி சாஸ்திரம், சாஸ்திரம் உண்மையா பொய்யா? இந்த இடத்துல பாருங்க வேடிக்கையான மதம் வந்து இப்ப சாஸ்திரத்தை உண்மைன்னு சொல்லிட்டாதான் இவர் சொன்ன வார்த்தை உண்மையாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது கொண்டு இவர் பிரம்மம் நிர்குணம்னு சொல்றாரு? சாஸ்திரத்துக்கு ஏன்னா சாஸ்திரம் நிர்குணம் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை சகுனம்னு சொல்லியிருக்கு. பிரம்மத்துக்கு உருவம் உண்டு, குணங்கள் உண்டு, விபூதி உண்டு, எல்லாம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்னொரு சாஸ்திரமே, அதே சாஸ்திரமே இன்னொரு இடத்துல என்ன சொல்லு, பிரம்மம் நிர்குணமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரி அப்ப ரெண்டு சொல்லி இருக்கணும். அப்ப நிர்குணமும் ஒத்துக்கிறா, சகுனத்தையும் ஒத்துக்கிறா. சகுனம் எப்படி விட்ட? சகுன பிரம்மமா இருக்கக்கூடிய தாழ்ந்த பிரம்மம், நிர்குணமா இருக்கிறது உயர்ந்த பிரம்மம். அதான் கடைசியில் அங்கதான் போறோம், ஒண்ணுமே இல்லை, அதான் பிரம்மம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? சரி இதெல்லாம் எதுக்கு இதை வந்து சொல்லிருக்கேன்னா, இதெல்லாம் இந்த குணத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு குணமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதான் இது வியாக்கியானம். இத்தனை குணம் உண்டுன்னு சொல்றதுக்கு அத்தனைக்கும் நல்லா வியாக்கியானம் பண்ணி அத்தனை குணத்தையும் தெரிஞ்சு விட்டேன் சுவாமி, அத்தனை குணத்தையும் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டு என்ன பண்ண, எதுவுமே இல்லைன்னு, எல்லாம் பொய், பொய்யானதுன்னு இருக்குது. இப்ப நான் இதுக்கு சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் சாஸ்திரத்தை கொடுத்துன்னு தெரிவிச்சிருக்காரு. சாஸ்திரத்தை நிர்குணம் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை சகனம் சொல்லியிருக்கணும். இப்ப அங்க சாஸ்திரம் உண்மையா பொய்யா? உண்மையாதான் இருந்தாலும் பொய்யான சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு உண்மையான பரபிரம்மன் நிர்குண பிரம்மன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுவாமி சாஸ்திரமே பொய், அதை போய் உண்மையை போய் சொல்றேன், சாஸ்திரம் உண்மையா? அப்ப உண்மையா இருந்தாலும், அப்ப உண்மையா இருந்துட்டோம்னா அப்ப என்ன பெரிய ஆபத்து? பிரம்மத்தை தவிர இன்னொன்னு வந்துட்டு எது? சாஸ்திரம். ஏன்னா பிரம்மம் உண்டே சத்தியம், மற்றதெல்லாம் மித்தியான்னு சொல்லியாச்சு. அப்ப சாஸ்திரம் உண்டா இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைன்னு ஆக்கணும். இப்ப சாஸ்திரம் இல்லைன்னு ஆக்கினாதான் அத்வைதம் சித்திக்கும். சாஸ்திரம் இல்லைன்னு ஆக்கியாச்சுன்னா ஆதிசங்கர் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யாயிடும், நிர்குண பிரம்மம் பொய்யாயிடும். ஏன்னா சாஸ்திரம் தான் பொய்யாச்சு. சரி சாஸ்திரத்தை ஒத்துண்டாச்சுன்னு வச்சுக்கோ, ஒத்துண்டா அப்ப அந்த சாஸ்திரத்தை ஒத்துண்டு சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லியிருக்க நிர்குண பிரம்மன்னா, அப்ப ஒண்ணு சாஸ்திரம் இருக்கணும், இல்ல நிர்குண பிரம்மம் இருக்கணும். இல்ல ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்கணும், ரெண்டு இருக்க முடியாது. அத்வைத்தம் இரண்டல்ல ஒன்று, எல்லாமே முரண்பட்டு இருக்கு. இது மாயாவாதி அத்வைத்தம். அதை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். மேல மேல பாக்கறச்ச இதெல்லாம் வந்து ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சா கொஞ்சம் நல்லா தெரியும், அல்லது மேலையும் வரப்போறது, மேலே இந்த நிலைகள்லாம் வரப்போறது, மாயாவாதி இதெல்லாம் வரப்போறது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிப்ளவா சொல்றேன் இருக்கும் அப்படின்னு கட்சி இதெல்லாம்
அப்ப இன்னும் இதெல்லாம் சரி சுவாமி, அந்த மித்யான்ற பிரம்மத்தை தவிர அத்தனையும் மித்யானர், பொய்யான காட்சினர், உபாதியால பட்டு இதெல்லாம் தெரியுது. ஏன்னா நீங்க நல்லா, நீங்க என்ன பாக்குற, என்ன நல்லா தெரியாது, நான் உங்களை பார்த்துட்டு நல்லா தெரியுது. எதனாலனா இது உபாதியால பட்டு தெரியறது, இதெல்லாம் நிஜம் கிடையாது. இது போல காணல் நீரை போல இது நிஜம் கிடையாது. காணல் நீரை போல இது நிஜம் கிடையாது. இது அத்வைத்தவாதம், மாயாவாதம். அடுத்து ருத்ரனான சைவன் தான் பார்த்துட்டோம், பாசுபதி மதன் பார்த்துட்டோம். அப்ப ருத்ரனான சைவன், ருத்ரன் தான் சர்வாத்பரன். அப்படின்னா அவனை ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் என்ன பிரமாணம் அவன் ஒத்துக்க மாட்டான். தர்க்கத்தை வைச்சே ஜெயிப்பா. இது வந்தா அது வரும், இது வந்தா இது வரும், இது வந்தா அப்படி வரும். அந்த தர்க்கத்தை வைத்து இவெல்லாம் தர்க்கம் பண்றாள் தவிர, ஆனா பிரமாணத்திலேயே தர்க்கத்திலே இவன் ஜெயிக்க மாட்டார். ஏன்னா தர்க்கம் எப்படின்னா சாஸ்திரம் அனுகிரகீத தர்க்கமா இருக்கணும், சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட தர்க்கமா இருக்கணும். நான் ஒரு 4 வார்த்தை தர்க்கம் இருக்கேன்றதுக்காக ஒழுங்கா தர்க்கம் பண்ண போனான்னா அவளுடைய மதமே நிற்கவே நிற்காது. விகல்பத்துக்கு ஒரு நாளும் பதில் சொல்ல முடியாது. அதான் விதண்டாவாதம்னு சொல்ல பண்ணுவோம். அது என்னமா, அது என்னமா, அது என்னமான்னு கேட்டுன்றதா எங்க புரியறதுக்காக சொல்றேன். சக்கரை எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். எது போல இருக்கும், வெள்ளத்தை போல இருக்கும். அப்ப வெள்ளம் இது போல இருக்கும். பனங்கள் கண்டு போல இருக்கும். பனங்கள் கண்டு எது போல இருக்கும். போயிட்டே இருந்தா என்ன இருக்கு, அப்ப முடிவு வருமா? அதான் விகல்பம்னு பேரு. அதெல்லாம் நீங்க பதில் சொன்னாதான் நான் ஒத்துப்பேன்னா. அப்ப என்ன பண்ணணும், சர்க்கரை என்பது இனிப்பா இருக்கு நம்ம ஒத்துக்கணும். ஒத்துண்டாதான் உண்டு. இல்ல இதுக்குதான் விகல்பம். இந்த விதண்டாவாதம் விகல்பம் பண்ணி 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 அவ ஸ்தாபிக்கிறான். அது நிக்காது. நிக்குமானா நிக்கவே நிக்காது. இதுக்குன்னா 4 வார்த்தை தர்க்கம் நிக்குமே தவிர ஒழுங்கா தர்க்கம் பேச நிக்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் ராமானுஜர் 16 விகல்பம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் 16 விகல்பம் பண்ணுவார். விகல்பம் என்னன்னா இப்படியா அப்படியா இப்படியா அவர் சொல்லுவார். இதனால இந்த மாதிரி வந்தது, இதனால இந்த மாதிரி வந்ததுன்னு, அது எதனால வந்ததுன்னு கேட்பார். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவார். சரி, அது எதனால வந்ததுன்னு கேட்பார். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவார். அது எதனால வந்து இப்படியே சொல்ல, இது தர்க்கவாதம். இப்படியே சொல்லி 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 போக 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 போகணும்னா நேர கடைசியில ஒரு இடத்துல வந்து சிக்கின்னு விடுவான். அதுக்கு மேல அது எதனால வந்ததுன்னு தெரியாது. புரியறதுக்காக சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வந்தபடியா இருக்கு. அவ்வளவுதான் இங்க எதுவும் எழுதவே இல்லை. அடியானா கொஞ்சம் அதிகப்படியா சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணு அந்த மாதிரிலாம் வியாக்கியானம் மாயாவாதன்னு சும்மா எழுதியிருக்காரு. அடைய உங்களுக்கு விருப்பப்படி சொல்லிட்டு இருக்கேன். இருக்கட்டும். பிரம்மத்துக்கு இப்ப பிரம்மம் மட்டும்தானே சத்தியம். அப்ப பிரம்மம் மட்டும்தானே இதெல்லாம் தெரியறதே சுவாமின்னா, இதுல யாரோ ஒருத்தர் பிரம்மமா இருக்கார். எல்லாரும் பிரம்மம் கிடையாது, மித்ததெல்லாம் போய் சரி. அப்ப அந்த பிரம்மத்தையே, அப்ப பிரம்மம் இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும். அப்ப அவர் மட்டும்தானே சத்தியம், மத்ததெல்லாம் தெரியக்கூடாதுன்னா தெரியாது. அந்த பிரம்மத்துக்கே ஒரு உபாதியில பட்டு அது என்ன பண்ணுதான், அதுக்கு வந்து சில இது வந்துட்டு தோஷம் வந்து, பிரம்மத்துக்கு ஒரு தோஷம் வந்துட்டு, தோஷம் வந்தபடியாலே இதெல்லாம் உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கு பிரம்மம். சரி சுவாமி, அந்த தோஷம் எப்படி வந்தது, யார் கொடுத்தா அந்த தோஷத்தை? ஒண்ணு பிரம்மமே சம்பாதிச்சிருக்கணும். பிரம்மமே சம்பாதிக்கணும், யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் கர்மா சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறோம்னா யாரு கொடுக்குறா? இந்தந்த காரியம் பண்ணா என்னென்ன பாபம் என்னென்ன புண்ணியம் நம்ம கிடைக்கிறதுனோ அந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல, அந்த வினைக்கு தகுந்தா போல யார் அதுக்கு வந்து பரிசு கொடுக்குறா? யார் அதுக்கு நமக்கு வந்து அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை? பகவான் தானே கொடுக்குறார். அந்த மாதிரி பகவானுக்கு தோஷம், பிரம்மத்துக்கு தோஷம், அது யார் கொடுப்பா? இல்ல அது இருக்கு அவர்கிட்ட. சரி இருக்கு, சரி, எப்ப வந்தது, என்னமா இருக்கு, எப்ப போகும்? இதுக்கெல்லாம் சமாதானமே கிடையாது. அதுவா வந்ததுன்னா அதுவா போகும். அப்ப எப்ப வந்து யாரா கொடுத்திருந்தான்னா கொடுத்தவர் உண்மையா பொய்யா? கொடுத்தவர் உண்மையா இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்ப பிரம்மத்தை ஒருத்தர் இருக்கான்னு அர்த்தம். கொடுத்தவர் பொய்யா இருந்ததுன்னா பொய்யான ஒருத்தர் நிஜமான ஒரு தோஷத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப பிரம்மத்துக்கு தோஷம் இல்லையே. இதான் விகல்பம் பேர். ஸ்ரீபாஷ்யம் என்றது ஆச்சரியமான விஷயம். நம்ம ஞானத்தை, சாஸ்திரோக்தமான நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளணும்னா வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் ரெண்டுத்தையும் இயக்கணும். இந்த சம்பிரதாயம் அப்படிப்பட்ட சம்பிரதாயம்.
தெரிவிக்கிற இல்லையா? அதுதான் தெரிவிக்கிற. ஆக இந்த மாதிரி மேல மேல தர்க்கத்தை வச்சுட்டு மேல மேல கற்பிக்கிறார். இல்லாத இந்த திருசங்கு சொல்றோம், அதுக்கு புதுசா கற்பித்தரணும், விஸ்வாமத்தை பண்ணறணும். அந்த மாதிரி இவ என்ன பண்ணுவேன்னா புதுசு புதுசா கற்பிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஊரா சென்று அநேக பிறகு சத்தம் போட்டு, என்ன சில பேர்லாம் நல்லா சத்தம் போட்டு பேசுவார். இந்த பாதன்னு வந்துட்டு வச்சுக்கேன், நிதானமா பேசணும். நிதானம் பேசினா இது கண்ணு அது கண்ணுன்னு இருக்கும். சில பேர் ஓங்கி சத்தம் போட்டு அண்ணா நிதானம் பேசிட்டு ஓங்கி சத்தம் போட ஆரம்பிப்பா. அப்பன்னா இவ பேசத்துக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். பேசத்துக்கு எந்த பண்ண விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஓகோன்னா சண்டை போடலாம் ஆரம்பிக்கக்கூடாது. என்ன உங்ககிட்ட விஷயம் இருக்கா, நீ இப்படி சொன்னீல, சுவாமி இப்படிதான் பேசுவார். அவருக்கே எடுத்து கொடுப்பார். சுவாமி பாஷ்யக்காரர் என்ன பண்ணுவார்னா, இந்த விஷயத்தை உன்னுடைய விஷயத்தை விட்டுட்டு நான் எடுத்து கொடுக்குறேன்னு. சுவாமி நீ எடுத்து கொடுத்தா நீ தோத்து போட்டு, இல்ல நான் எடுத்து கொடுத்தாலும் நான் தான் ஜெயிக்க வருவார். அந்த அளவுக்கு சாஸ்திர சம்மதமான மதம் விசிஷ்டா வைக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே சில பேரும் சத்தம் போடாம இருக்கா இல்லையா அப்படின்னு குறைந்த உசத்தினால விட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆக பாக்ஷியர்கள் குதிர்த்திகள் இவெல்லாம் சிதிலமாகும்படி நசித்து போகும்படி தெரிவித்தார். ஆக கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய. அடுத்து குவலயத்தே இப்ப வியாக்கியானம் வாசிக்கும். முதல் வியாக்கியானம் கூறும் சமயம் ஆறும் கொலைய, அந்த வியாக்கியானத்தை வாசிக்கும். குவலயத்தின கலு பவிஷ்யதி நாராயண பராணக क्वचित् महाभागो द्रविडेषु पुरुषः ताम्रबर्णी नदीयत्र कृतमाला भयस्वनी कावेरी च महाभागो प्रतीश மகாநதி என்றும் ஜாயத்தை என்றும் கொண்டாடும்படி மயர்வர மதினம் அருளப்பட்ட ஆழ்வாடு திருவவதார பிரதேசமான பூலோகத்திலே கலியுகத்திலே என்றபடி. இப்ப அடுத்தது குலவை கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய குவலயத்தேன இந்த லோகத்தில்னா என்ன தெரிவிக்கிறார்? கொச்சித் மகாபாகு கலு பவிஷ்யத்தி நாராயண பராயணகா கொச்சித் மகாபாகு திரவிடேஷு புருஷக தாமிரபர்ணி நதியத்திர கிருத்தமாலா பவஷ்யதி காவேரி ச மகாபாகா பிரதீஷ மகாநதிகி. இதெல்லாம் எங்க தெரிவிக்கிறான்னா ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சித்துக்கு சுக்கராச்சாரம் உபதேசம் பண்றார். ஆச்சரியமான உபதேசம். பரீட்சித்து கலியுகத்திலே நாராயணனே பரதெய்வம் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் பல பேர் பிறக்க போறா. ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு முன்னாலேயே பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகம். கொச்சித் மகாபாகோ திரவிடேஷு பூரிஷதா, திராவிட தேசத்திலே பிறக்க போகிறார்கள். எங்கெங்க பிறக்கிறார்? தாமிரபர்ணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி அப்படின்னு தெரியுங்களே. எங்கெங்க பிறக்கிறார்? திராவிட தேசத்திலே நிறைய பேர் பிறக்க போகிறார். இன்னும் பொய்கையாழ்வார அவதாரம் பண்ணல. அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இது நடந்து, இவா சொல்றது துவாபர யுகத்துல அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே இவாள் நாம் எப்போதோ எங்கேயோ இந்தந்த நிலையிலேயே நாராயண பராயணர்களால துவாபர யுகத்தின் கடைசியிலே ஆரம்பிச்சு கலியுகத்தின் 500 வருஷத்துக்குள்ளே இவர்கள் இந்தந்த பக்தர்கள் பிறக்க போகிறார்னு போடிட்டு காமிச்சிட்டார். யாரு? சுக்கராச்சாரியார். இது வேதவியாசர் எழுதின அந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சுக்கராச்சாரியர் பரீட்சத்துக்கு சொல்லும்போது என்னன்னு கேட்கலாம். பரீட்சத்து என்னன்னு இப்படிப்பட்ட பக்தர்கள் பிறக்க போறாங்க யாருன்னா திராவிட தேசத்துல பிறக்க போறான்னு சொல்லியிருக்க இல்லையா? அப்ப துவாபர யுகத்துல 8,60,901 வருஷம் தான் பொய்கை ஆழ்வாடு அவதாரம். பொய்கை ஆழ்வாடு அவதாரம் 8,60,901. துவாபர யுகத்தின் கடைசியில தானே சுவாமி இவர் போனார், கண்ணன் கிளம்பி போனார். அப்ப பொய்கை ஆழ்வார் கண்ணனை பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேர் கேட்பா. இல்ல பார்க்கல. அப்ப துவாபர யுகத்தில் பிறக்கலையா? பிறந்தார். ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் சந்தின்னு ஒண்ணு இருக்கு. சந்தினா துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரணும்னு அதுக்கு இடைப்பட்ட காலம் சந்தி இருக்கு. அந்த சந்தியில தான் பொய்கை ஆழ்வார் பிறந்தார். துவாபர யுகத்தின் கடைசியில கண்ணன் கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் தான் பொய்கை ஆழ்வார் அவதாரம். அதனால அவரை சந்திக்கலாம் நிறைய கணக்கு இருக்கு. எப்பயாவது அவகாசம் கிடைச்சதுன்னா அந்த இதற்கு, ஏன்னா துவாபர யுகத்துல 4 ஆழ்வார் அவதாரம் பண்ணார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷி ஆழ்வார். இவர் 4 பேர் அங்கதான் அவதாரம் பண்ணார். மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஆழ்வார்கள்னா கலியுகத்துல அவதாரம். கலியுகத்துல முதல் 42ஆம் நாள் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். மேற்கொண்டு குலசேகர ஆழ்வார் என்ன, அதுக்கு மேலே விற்கக்கூடிய ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி கிடையாது. அப்ப கலியுகம் பிறந்து 500 ஆண்டு வருஷத்துக்குள்ளேயே திருவங்கி ஆழ்வார் பிறந்ததும் எல்லா ஆழ்வாரும் தோன்றி அவ கிளம்பி போயாச்சு. ஆனா ஒவ்வொருத்தரும் கால வேறுபாடு உண்டு, காலத்தின் வேறுபாடு உண்டு, தேச வேறுபாடு, காலபத்த வேறுபாடு, பிறப்பார்கள். இந்த பிறப்பை பத்தி சொல்லிட்டார். எங்கெங்க நதி
தாமிரவர்ணி நதி, பாலாறு நதி, காவேரி நதி, வைகை நதி அப்படின்னு தெரிவிக்கிறான். காமரவர்ணி நதி, தாமிரவர்ணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி தெரிவிக்கலையா? தாமிரவர்ணி நதிக்கரையில யார் பிறந்திருக்கா? நம்மாழ்வார். அவருடைய அவதாரம் காமரவர்ணி நதிக்கரையில் நம்மாழ்வார், மதுர கவி ஆழ்வார் அவரையும் சேர்க்கணும். இவெல்லாம் பிறந்திருக்காங்க. அதே காவேரி கரையில் யார் சுவாமி பிறந்தார்? திருப்பானாழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் எல்லாம் காவேரி கரை. இவெல்லாம் எங்கன்னா இப்பனுக்கும் தீர்த்தவாரி காவேரி அந்த உபகார வேறு தான் தீர்த்தவாரியா இருந்தது. இங்க 11 கடைசி பேர் நடக்கிறதுனும் அப்ப தீர்த்தவாரி இருக்கும், அங்கதான் தீர்த்தவாரி ஆகும். அது காவேரி, காவேரியில இருந்து வரக்கூடிய அந்த அந்த கிளை, அந்த கிளையில தான் தீர்த்தவாரி ஆகுது. அப்ப காவேரி கரை தான் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணார். தொண்டரடிப்படி ஆழ்வார் மண்டங்குடியில, அதுவும் காவேரி கரை தான். திருப்பானாழ்வார் எல்லாம் கொஞ்சம் உறையூர் காவேரி கரைன்னு தெரியுது. அதே மாதிரி வைகை யாத்திரை யார் சுவாமி பிறந்தார்? வைகை யாத்திரை கரையில பெரிய ஆழ்வார் ஆண்டான். இவாள வைகை யாத்திரை பிறந்திருக்கான். இது சொல்லணும்னா இந்தந்த நதிக்கரையிலே தோன்றுவார்னு கோடிட்டு காமிச்சிருக்கார். யாரு? வேதவியாசர் காட்டினதை சுக்கராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவி, இது ஆச்சாரியத்தில் எடுக்கிறார். கொச்சித் கொச்சித் இவர் ஆவிர்பாவம் கலியும் கொடியும் போலே சூச்சித்தம். மேல பார்க்க போறேன் ஆச்சாரியத்தை. கொச்சித் கொச்சித் இவர் ஆவிர்பாவம் கலியும் கடும் போலே சூச்சித்தம் அப்படின்னு சொல்ற ராமானுஜர் ஆவிர்பாவத்தை. இது மட்டும் இல்ல, இப்ப 12 ஆழ்வார்கள் பிறக்க போறான்னு வியாச பகவான் சுகர் மூலமா பரீட்சித்து மகாராஜு உபதேசம் பண்ணிட்டார். ராமானுஜர் அவதாரம் பண்ண போகிறான்னு சுவாமி நம்மாழ்வார் கோடிட்டு காம பொழிக 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 போயிட்டு வள்ளியிற் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்டு அவர் கோடிட்டு காட்டினாரனோ. அப்பதான் ஆவிர் பாவனார். அப்ப வியாசர் பாகவதத்தை கோடிட்டு காட்டினார் போலே சுவாமி நம்மாழ்வார் அது பிறகு இந்த லோகத்தில் என்னென்னபடி பிறப்பாருன்னு வியாசர் சொன்னா இல்லையா? அதனால்தான் அந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிற பிலலோகஞ்சியர். பிலலோகஞ்சியர் வியாக்கியானம் பார்க்கணும். ஜாயதே, ஜாயத்தன அவதாரம் பண்ணினாருன்னு அர்த்தம். ஜாயத்தேங்கிற சப்தம் அநேகமா பகவானுக்கு தான் உபயோகப்படுத்துவான். ஜாயத்தே ஜாயத்தே ஜன அவதாரம் அவதாரம். ஆனா இந்த ஜாயத்தேன்னு யாரு பண்றா? ஆழ்வாருக்கு கொடுத்திருக்கா. ஆழ்வார்கள் ஏன் திவ்யசூரிகன் ஆழ்வாருக்கு பேர். அந்த திவ்யசூரிகன் ஆழ்வாருக்கு பேரானபடியாலே ஜாயத்தே. மேலும் ஆழ்வார் எப்படிப்பட்டவர்கள்? மயர் வர மதிநலம் அருளப்பெற்று இந்த பூலோகத்திலே கலியுகத்திலேயே பிறந்திருக்கா. அப்படி முன்னாடியே சொல்லிட்டேன். துவாபர யுகத்தின் கடைசியில அது சந்தி. அந்த சந்தியிலே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷி ஆழ்வார் இப்ப 4 பேரும் பிறந்துட்டான். அப்ப கிட்டத்தட்ட பிறந்துட்டான். அதுக்கப்புறம் கலியுக, ஏன்னா கலியுகத்துக்கு தோல் தீண்டி துவாபர யுகம். பக்கத்துல ஒருத்தர் இருக்கா வச்சுக்கேன், இந்த தோல் அந்த தோல் தொட்டுருக்கும் வச்சுக்கேன், அது மாதிரிதான். அப்ப கலியுகத்துக்கு தோல் தோண்டியது. கலியுகத்துக்கு பக்கத்துல துவாபர யுகம் இருக்கு. இது திரேதாயுகம்னா சுவாமி துவாபரத்தை தாண்டி போக முடியாது. கிருத்தயுகம் இன்னும் தாண்டது. அப்ப அதுக்குதான் கலியுகத்துக்கு தோல் தீண்டி தெரிவிக்கிறார். யார்? துவாபரத்தின் கடைசியில இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணார். சரி, இதுல எது? குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனே, மாறன் பணித்த மறையுணர்ந்தோனே. ஆழ்வார் திருநா சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆச்சரியமா செய்கிறார். இது சமஸ்கிருத வேதம் என்று மாறன் பணித்த மறையினர். நல்ல பாருங்க, ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார் ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி. கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறை அப்படின்றார். யார்? ராமன் தவித்த மறை அப்படின்னா என்ன சுவாமி? எதுக்கு மாறன் பறித்த மறைன்னு ஏதோ ஒன்று சொல்லிருக்காங்க. திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாது, திருவாரூர் பண்ணாரு சொல்லணும் இருக்குன்னா. ஏன்னா ஆபிஜாத்திய சூச்சகம்னு எடுத்துக்காரு. உயர்ந்த குலப்பிறப்பு என்னன்னா என்ன பாருங்க, முதல்ல பிறந்தது சம்ஸ்கிருத பாஷை என்று சொல்லிட்டு வேதம். அந்த சம்ஸ்கிருத பாஷை வேதத்துக்கு நல்ல பிறப்பு தான், உயர்ந்த குடிப்பிறப்பு தான். ஆனா அதுக்கு என்னதுமா பேரு? தாந்தோனின்னு பேரு. சில குழந்தைகள்லாம் தாய் தகப்பனார் இல்லாச்சுங்க, தாய் தகப்பனார் இல்லாத பையன் அது கேள்வி பண்ற மாதிரி சொல்லலாம், பரிதாபத்தோடு சொல்லலாம், 2 பேர் சொல்லலாம், 2த்துமே சொல்லலாம். ஆனா இங்க என்ன பண்றேன்னா தாய் தகப்பனார் இல்லாதது எது? வேதம். கொஞ்சம் அப்படி இறக்குற மாதிரி. அது தாய் தகப்பனார் இல்லையே சுவாமி. சுவாமி நீ யாரு? உங்க தகப்பனார் யார்? தாயாருன்னா இந்த தகப்பனார புள்ளியா நீ அப்படிப்பட்டவாளன்னா அப்ப ஒரு வைபவம் பெருகிறதுனும். அதே போல சம்ஸ்கிருத வேதத்துக்கு தந்தை இது, தாய் இதுன்னு சொல்லியா அப்படிப்பட்ட தாய் தந்தை சம்ஸ்கிருத வேதமா அப்படின்னு ஒரு பெருமை வருதணும். அந்த பெருமை இல்லை. ஏன்னா அது அநாதனான மறை, நாதன் இல்லாதது.
நாதனே இல்லை. எந்த நாதன்ல? தாயார் தகப்பனார் என்கிற நாதம் இல்லாதபடியாலே மறை. அந்த மறைக்கு என்ன பேரு? அநாதனான மறைன்னு பேரு. ஆனால் இந்த மறை இருக்கே, இந்த மறைக்கு தாய் இருக்கிறார். யார் தாய்? ஈன்ற முதல் தாய் ஷடகோபன். அந்த ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் இருக்கு இல்லையா? அப்ப தாய் தந்தை எதுவும் தெரியாது. எதுக்கு? அதுக்கு வேதத்துக்கு தாய் தந்தை கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு பேரு அபௌருஷன்னு பேரு. அந்த வேதத்துக்கு அபௌருஷன்னு மறை. அந்த மறைக்கு அபௌருஷம். ஆனா அபௌருஷன்னு வேதத்தை உயர்ச்சி சொல்றேன்னு நினைச்சுட்டு போகணும். ஆனா வேண்டுமென்ன இங்க பிரயோகம் செய்ய சுவாமி தாழ்த்துறார். அப்போருஷயம் தான் வாஸ்தவம் தான். ஆனா தாய் தந்தை இல்லையே சுவாமி. இந்த புள்ள யாருடைய புள்ள, யாரு பெத்திருக்கா, யாரு தகப்பனார் ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே இல்லையா? அப்ப அநாதம். அநாதனாத ஒரு தாழ்ச்சி தானே. அந்த மாதிரி வேதத்துக்கு ஒரு தாழ்ச்சி இருக்கான். அந்த மாதிரி தாழ்ச்சி கிடையாது. மாறன் பணித்த தமிழ் மறை. அப்ப மாறன் படித்த மறையுணர்ந்தோனே. அப்ப மாறனால பண்ணப்பட்ட இந்த ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாது, திருவாய்வடி என்று சொல்லக்கூடிய 4 வேத சாதங்கள் அமைச்சர் கிடையாது. அப்ப அந்த வேதத்துக்கு தாயார் கிடையாது. தாயார் கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன சுவாமி, பெருமையா அல்லது தாழ்ச்சியான்னு? இந்த இடத்துல தாழ்ச்சியா சொல்ற. தாய் இருந்தா என்ன சுவாமி? அதே போல பகவானையும் சொல்லலாம். அவனுக்கு யாராவது தாய் இருக்காளா? இருக்கா சுவாமி. யசோதை இருக்கா, கௌசல்யா இருக்கா, இன்னும் யாரும் இருக்கா, இருந்துட்டு இருக்காருன்னா அதெல்லாம் அவதார காலத்துல. ஸ்ரீவைகுண்டனா தாயார் இருக்காளா? இல்ல சுவாமி. அது தாழ்ச்சியா, அது உயர்த்தியா? நம்ம சாமானியமா தனக்கும் தன் தன்மை அறிவறியான். அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது, உயர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தாய் இல்லைன்னால ஒரு விதத்துல தாழ்ச்சின்னு சொன்னா, ஒரு விதத்துல உயர்த்தின்னு சொன்னான். அதே போல இங்க வேதத்துக்கு தாய் இல்லாதபடியில அதை தாழ்ச்சியா சொல்றார். அப்ப ஒரு விஷயம். ஆனா திருவாய்மொழிக்கு தாய் உண்டு. வேதத்துக்கே சொல்ற அசியமான வியாக்கியம். ரொம்ப நாளா அதுக்கு ஒரு வருத்தம் வேதத்துக்கு. யாரை பார்த்தாலும் வேதத்தை பார்த்துட்டு வேதம் 4 வேதம், ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம். தாய் இல்லாத வேதம், தாய் இல்லாத வேதம், தாய் இல்லாத வேதம், தந்தை இல்லாத வேதம். ஒருத்தர் ஒன்னா விஷண்டே சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப அந்த வேதம் பார்த்துட்டு நமக்கு தான் தோண்டி பேர் சொல்லியிருக்கா. ஆனா நாம தான் தோணி இல்லாம நாம யாருடைய வாக்குலையா வந்துட்டா தேவையில்லையே. அப்ப நமக்கு ஒரு தாயார் கிடைச்சிட்டு வரணும். அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேதமே சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்களை புகுந்து தாயார் நம்ம பெற்றோன்னு ஆனந்தப்பட்டுதான். அதனாலதான் வேதம் தமிழ் செய்தமாக. அந்த வேதம் என்ன பண்ணிட்டு நமக்கு தாய் வேணும். அப்ப தாய் வேணும். யார் தாய்? ஈன்ற முதல் தாய். அதான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருவாக்கள் நம்ம போயிடுவோம். போயாச்சுன்னா குருகூர் ஷடகோபன் சொன்ன குருகூர் எத்தனை வைபவம் ஒன்னா ரெண்டா. அப்படிப்பட்ட குருகூர் ஷடகோபன் சொன்ன அப்படின்னு அப்ப அந்த வேதமே திருவாய்மொழியா தோன்றியது. அதனால மாறன் பணித்த மறை கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பறித்த மறை. யாரும் பணியாத மறை அன்று. ஏன்னா வேதத்துக்கு யாரும் பணியாத மறை. யாரா பண்ணிருக்காளா? ஒருத்தர் மரியாதை. ஆனா அத போல இது அல்ல. இது எப்படி? மாறன் பணித்த மறை. திராவிட வேதம் அப்படின்னு தெரிவித்தார். ரகுவர சரித்தம் முனிப்பிரசீதம். சிவத்தில் ரகுவர சரித்தம் முனிப்பிரசீதம் அப்படின்னா என்ன? ரகுவரசர் முனிப்பிரசீதம் ராமன் கதை இருக்கணும். இந்த வால்மீகி சொன்னது ரகுவச சரித்திரம். ரகுராமன் என்று சொல்லக்கூடிய ரகுராமன் என்று சொல்லக்கூடிய அந்த ராமுடைய சரித்திரத்தை முனிப்பிரசீதம். இந்த இடத்துல என்னது? வால்மீகி பகவான் சொன்னார் இல்லையா? அதே போல மாறன் பணித்த என்று வச்சுக்கணும். அங்க எப்படி வால்மீகி ராமனுடைய சரித்திரத்தை சொன்னாரோ ஆழ்வார் பாடினார். நிரூபிக்கணும். ஏன்னா ஆழ்வார் இந்த மாதிரி என்ன பண்ணார்? மாறன் பணித்த மறை தெரிவித்தார். சரி சரி சுவாமி, இந்த ஆழ்வார் எப்படின்னா இதை குலைச்சிருக்கார். ஊரும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் படித்த மறையுணர்ந்தோடும் சொல்லிட்டு அப்ப அந்த ஆழ்வார் அந்த சமயங்கள்லாம் தொலைத்திருக்கிறோமோ. என்னவா சுவாமி திருவாரூர் நாங்க சேவிக்கிறோம், அந்த மாதிரி இந்த மதங்களை தொலைச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியலன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறோம். அந்த நிலை எடுக்கிறாங்க. உனைத்தந்த இன்றி பொருளை ஒரு பூர்வ சமயங்கள் குவலயத்தே அப்படின்னு மாறன் படித்த உயர்நலம் உடையவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி உடன் சுடர்மிகு சுருதிகள்
நான்முகம் தன்னுடைய தேவர்களோடு உயிர் படைத்தான். நாடினி வணங்கம் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் வந்து உரைமார்கா அவாவிலந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்து என்று இப்படி நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட மிக்க இரநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசல் வேதத்தில் என்கிறபடியே ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டதாய் அர்த்த பஞ்சகத்தை அடைவே பிரதிபாதிக்கிற திருவாழ்வி என்றபடி மறையொருந்தோனை இப்படிப்பட்ட திருவாழ்வியாகிற திரமிட வேதத்தை சார்த்தமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரே பரிபூர்ண ஞானத்தை உடையவராள். இப்ப குவலயத்தே மாறன் மனித்த மறையுணர்ந்தோனை அதுக்கு முன்னாடி கூறும் சமயங்கள் ஆறும் குலைய. இப்ப இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க வடிவ ஸ்ரீ பாஷக்காரன் சொல்லியிருக்கார். அப்ப சுவாமி நம்மாழ்வாருடைய பாசனத்தை கொண்டுதான் இந்தந்த நிலைக்கு இது அர்த்தம் தெரிஞ்சா அந்தந்த மதங்கள் நிரசனம் பண்ணலான்னு தெரியாது. அது எங்க சுவாமி சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா கூறும் சமயங்கள் ஆறும் கொலைவதற்காக மாறன் பணித்த மறையுணர்ந்தான் சுவாமி ராமானுஜர். அப்ப அந்த மாறன் பணித்த மறை எந்தெந்த பாசனத்தை எடுத்திருக்காரு, யாருக்காக எடுத்திருக்காரு, அது உங்களுக்கு சுருக்கமா சொல்லாமனோ நாம எல்லாம் பிரார்த்திக்க கொஞ்சம் தெரிவிக்கிறோம். உயர் நலம் உடையவன் எவனும் இப்பப்பட்ட ஒவ்வொன்றையும் ஆழ்வார் பட்டி எடுத்து கொலைத்தார்னு சொல்லமோனோ அந்த சொல்லக்கூடிய தன்மை உயர் நலம் உடையவன், பக்தி ரூபா பண்ண உயர் நலம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அபாரமான கல்யாண குணங்கள் படைத்தவன், உயர் நலமுடையவன், அபாரமான கல்யாண குணங்கள் படைத்தவன். அப்பன்னா முதல் பாசுரத்திலே முதல் வரியிலே நிர்குண பிரம்மம் பாதம் நிரஸ்தம். பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, விபூதி கிடையாது சொன்னா உயர் நலம் உடையவன். நலவன்னா என்னது? குணங்கள், ஆச்சரியமான குணங்கள், அத்தனை குணங்கள். அவாப்த சமஸ்தக அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் சொல்றது இல்லையா? அது அத்தனையும் உயர் நலம் உடையவன் காமிச்சிக்கணும். இப்ப அத்வைதவாதம் பிரகாரம் நிர்குணம் சொல்லியா சொன்னோம். ஆழ்வார் பாசுரத்தின் தொடக்கத்திலே முதல் வரியிலேயே நிர்குணம் இல்ல அபாரமான கல்யாண குணங்கள் படைத்தல் சொல்லி தரணும். இது கூட அவள் சாதிப்பாராம். என்னன்னு சாதிப்பாரா? திருமாலையில் ஒரு பாசுரம். பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கோருஞ்செய்து இச்சுவை தவிரையாம் போய் இன்பில ரோகமாடும் அச்சுவை பெரிதில் வேண்டேன் அரங்கமா நகருளாலின் தெரிவிக்கிறானியா. தொண்டர்படியா திருவிழா பிரம்மம் நிர்குணம் என்று விபூதி கிடையாது அப்படின்னா அவனுக்கு குணம் உண்டுன்னு சொல்பவர்கள் குணம் இல்லை இல்லைன்னு யார் சொல்றாரோ அவன் மிடற்றை பிடிக்கிறான், கழுத்தை பிடிக்கிறாராம். யார்? தொண்டர்படியாளர். முதல் பாசுரத்தை என்ன தெரிவிக்கிறார்? பச்சமா, அவனுக்கு திருமேனி பச்சமா மலப்போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப இந்த மாதிரி பாட்டிலேயே அவன் நிர்குணம் குணம் கிடையாது, விபூதி கிடையாது, திருமேனி கிடையாது சொல்றது முதல் பாட்டு மிடற்றை பிடிக்க முதல் அடியிலே தெரிவிக்கிறாரியா. ஏன்னா இவ என்னன்னா புதுசா திருசங்கு சொர்க்கத்துக்கு புதுசா கற்பனை, அந்த கற்பனை பண்ணி அவளுக்கு என்னென்ன ஞானம் உண்டோ அந்தந்த அவளை தன்னெஞ்சில் தோத்தினது அந்தந்த மனசுல வரப்பட அவ கற்பிக்கிறாளியா. அந்த கற்பிக்கக்கூடிய ஆக நிர்குண பிரம்மம் இல்லை என்று ஆழ்வார் இதில் தெரிவிக்கிறார். உயர் நலம் உடையவன் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் அயர்வரு அமரர்கள் அதிபதி. இது என்ன சுவாமி? விபூதி இல்லைன்னு சொல்லணும். விபூதி என்ன? சொத்து, நித்திய விபூதி, நீராபூதி. இப்ப இங்க என்ன தெரிவிக்கிறார்? அயர்வரும் நித்தியசூரிகள், அமரர்கள் நித்தியசூரிகள், அதிபதி. நித்தியசூரிகளுக்கு நாதம் சொல்லணும்னு அப்ப லீலா விபூதிக்கு நாதம் தன்னையே கிடைக்கிறதுனும் அப்ப அவருக்கு விக்கிரகம் உண்டுன்னு தெரியறது இல்லையா? இது சொன்ன அப்ப விபூதி உண்டுன்னு தெரியறதுனும் என்ன சொல்லி நித்திய விபூதி லீலா விபூதி இருக்கு, அது ரெண்டுமே இருக்குன்னு. அப்ப அயர்வரம் அமரர்கள் சொன்னபடியாரு நித்திய விபூதி உண்டு, லீலா அப்ப பகவானுக்கு சொத்து உண்டுன்னு சொன்னார். அவ என்ன சொன்னாரு? சொத்தும் கிடையாது, குணமும் கிடையாது, திருவேணியும் கிடையாது. சரி சுவாமி, திருவேணி சொல்லியிருக்கார. குணம் இல்லைன்னு சொன்னதே உயர்நலம் உடையவன், அது குணம் உண்டுன்னு சொல்லிட்டார் நம்மாழ்வார். சொத்து இல்லைன்னு சொன்னதே இல்ல அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அப்ப லீலா விபூதி நித்திய விபூதி சொத்து உண்டுன்னாரு. சரி, திருவேணி இருக்கா சுவாமி? என்ன துயரடி சுடரடி தொழுதனன் மனனை, என்ன துயரடி சுடரடி சொல்லியிருக்கலையா? துயராறு நம்முடைய துயர்களை அறுக்கும் பொருட்டு அந்த திருவடியை பத்துங்கோள். திருவடியை சொன்னது திருமேனிக்கு உபலட்சம்னு நம்மள வீட்டுல எடுத்திருக்காரு. அப்ப அங்க திருமேனி சொன்னது, திருவடி சொன்னா என்ன அர்த்தம்? புரியத்துக்கா சொல்ற.
மாறன் அடிபணிந்தவன் பூமண்ணுமாது பொருந்திய மாறன் புகழ்மணிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்தவன் மாறன் அடிபணிந்தவன் சொல்லியிருக்கு சுவாமியே. அவருடைய திருவடி கிட்டே இருக்கிற யார் சுவாமி என்ன ராமானுஜர் அவன் திருமேனியை வந்துட்டு. அதே போல இங்க துயரடி சுடரடி இதே அந்த பகவானுடைய திருமேனியுடைய துயரடி அந்த சுடரடி சொல்லிடணும். அப்ப அதுல திருமேனி வந்துட்டணும். அப்ப திருமேனியை சொல்லிட்டாருணும். அப்ப விக்கிரகம் உண்டுன்னு வந்துட்டு. ஆக என்னன்னு தெரியறது? விக்கிரகம் உண்டுன்னு தெரியறது, விபூதி என்று சொல்லக்கூடிய சொத்து உண்டுன்னு தெரியறது, குணம் இல்லைன்னு சொன்னால குணமும் உண்டுன்னு சொல்லிடுது. இதெல்லாம் நிரசனம் பண்ண முதல் பாசத்திலே உயர் வர இதெல்லாம் நம்ம எங்களை பார்க்க போறோம். திருவாய் எப்ப வரும்னு தெரியாது, கேட்டுடாது. அடி எனக்கு தெரியாது, நீ கேட்கறன்னா பகவான் தான் கேட்கு. அடி எப்ப வரும் தெரியுது, இந்த வருஷம் வரலாம் அடுத்த வருஷம் வரலாம், எப்ப வருதோ தெரியாது, இருக்கணும். அப்படி இருக்கச்சது உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரடி சுடரடி தொழிதனன். அப்ப விக்கிரகம் இல்லாதவன் சொன்னவர்லாம் அவெல்லாம் பொய் பண்ணிட்டு அவெல்லாம் நிரசனம் பண்ணிட்டார். விக்கிரகம் உண்டுன்னு துயரடி சுடரடி. குணம் இல்லைன்னு சொன்னாலும் உயர் வர உயர் நலம் உடையவன் குணம் உண்டுன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அயர் ஒரு அமரர்கள் விபூதியே கிடையாது, சொத்தே கிடையாது, அயர் ஒரு அமரர்கள் சொல்லி இவெல்லாம் நிரசனம் பண்ணியாச்சு. முதல் பாட்டிலே இதை புத்திய முதல். அதுக்கப்புறம் அடுத்து பரமானு ஜெகத்காரணம். அந்த அந்த பரமானு ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லல, அப்படிப்பட்ட பிரகிருத்திய ஜெகத்காரன் என்று சொல்ல சில பேர் பரமானு ஜெகத்காரன் சொல்றாரு, சில பேர் பிரகிருத்திய ஜெகத்காரன் சொல்றீங்க. ஏதும் காரணம் கிடையாது. அப்ப எது காரணம்? ஆழ்வார் தெரிவிக்கிறார், வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ற கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன் என் பாசனம். வேர் முதல் வித்து மூணுமே ஒரே அர்த்தம் தான். மூணுக்கும் வேர்னு சொல்லலாம், மூணையும் வித்துன்னு சொல்லலாம், மூணுக்கும் என்ன முதல்னு சொல்லலாம். இப்ப மூணு காரணங்களா இருக்காரான்னு கிடையாது. என்ன சொல்லுவாங்க? மூணு காரணங்கள் பகவான். மூணு காரணங்களாக பிரம்மம் இருக்கு. நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி. இந்த விஷயத்தை அப்படி கடந்த காலத்துல சொல்லியிருக்கேன். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஒரு குடம் மண்குடம் பண்ணணும். மண்குடம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல கொயவன் இருக்கணும். மண்குடம் பண்றதுக்குண்டான அந்த பாட்டன் என்று சொல்ல கொயவன். கொயவன் இருந்தா மண்குடம் பண்ண முடியும். கொயவன் வேணும். கொயவன் இருந்தா போருமா? மண்ணு வேணும் சுவாமி. மண் இல்லாம என்ன பண்றது? மண்ணு வேணும்னா அதுவும் நல்ல மண்ணா வேணும் குடம் பண்றதுக்கு. அப்ப மண்ணு வேணும். அதுக்கப்புறம் மண்ணு இருக்காரு, கொயவனும் இருக்கான், போருமானா அதுக்கு அந்த மண்குடம் பண்றதுக்கு தண்டு, கறி, சக்கரம், அந்த கொம்பு இதெல்லாம் வேணுமோ? சுத்தணும் வேணும். சுத்தினாதானே அதை பண்ண அப்படியே நல்லா அழகா பிடிப்பா. அதுவும் வேணும். இப்ப இந்த மூணு வேணும். மூணு இருந்தாதான் ஒரு குடம் பண்ண முடியும். அதே போல இந்த இந்த ஜகத்தை இந்த பிரகிருதியை பண்ணணும்னா அப்ப மூணு வேணும். ஒருவேளை மண்ணா ஒருத்தர் இருக்கணும், கொயவனா ஒருத்தர் இருக்கணும், அதே போல தண்டு தனி சக்கரா ஒருத்தர் இருக்கணும். அப்ப அந்த பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் இன்னொருத்தர் கூப்பிட்டுண்டு நீ வண்ணாயிரு, இன்னொருத்தர் கூப்பிட்டுண்டு நீ தண்டு தறி சக்கரையா சக்கரமா இரு, நான் கொயவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா கிடையாது. மூணுமே பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். அப்பனா மண்ணாவும் பகவானே இருக்கார். அதுக்குண்டான உபகரணங்கள் தண்டு தறி சக்கரம் இதெல்லாம் பகவானே இருக்கார். அதே போல கொயவனாவும் பகவான் இருக்கார். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரபத்தி பேதம். அப்ப இதத்தான் வேர் முதலாய் வித்தாய். அப்ப நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன, சககாரி காரணம் என்ன, மூன்று காரணங்களா பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆனா சில பேர் நம்ம உபாதான காரணம் பரமாணுன்னு சொல்றான். பரமானு சொல்றா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. திரிவித காரணம் பிரம்மம். அது எங்க தெரியுது? அதுக்கு பாசனம் வேர் முதலாய் வித்தாய் தெரிவித்தார். திரிவித காரணம் பிரம்மம் தான். ஆக வேறு காரணத்தும் எல்லாம் நிரஸ்தம். யாரோ காரணம் சொன்னாரோ இவர் காரணம் அவர்கணும் அதெல்லாம் நிரசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உலன் சுடர் மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. ஒருத்தர் என்ன பண்ணா பகவான் தான். ஏன்னா இந்த ஒரு பானையை பண்ணணும்னா அந்த பானை யார் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கொயவன் இருந்தான்னு அனுமானிக்கிறவனும் நான் பார்க்கல. கொயவன் பானை பண்ணதை நான் பார்க்கல. பார்க்காதபடியால சுவாமி அந்த பானை யாரும் பண்ணியிருக்கா, அதனால கொயவன் இருந்தாங்கன்னு நான் அனுமானிக்கிறவனும். அதே போல எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்திருக்கணும் நான் அனுமானிக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும். அப்பனா நான் அனுமானிக்க ஈஸ்வரன் சொல்றேன். அனுமானிக்க ஈஸ்வரன் சொல்றேன். அப்பனா அனுமானிக்க ஈஸ்வரன் என்ன அர்த்தம்? அனுமானத்தாலே பகவான் அடையலாம். சப்தத்தால சாஸ்திரத்தால அடைய முடியுது அதெல்லாம் கிடையாது சுவாமி. சாஸ்திரம் கிடையாது. அனுமானிக்கிறேன். உடத்தை பண்றதுக்கு ஒரு கொயவன் இருந்தாகணும். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பண்றதுக்கு ஈஸ்வரன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தாகணும். அது அனுமானம்.
அந்த அனுமானத்தாலே அடிக்கிறேன்னா ஈஸ்வரனை எப்படி அனுமானத்தை தெரிஞ்சு கொள்வேன்? எப்படி அனுமானிக்கணும்னாலே பிரத்யட்சம் இருக்கணும். என்னைக்குமே தெரியும். பிரத்யட்சம் இல்லாம அனுமானம் வராது. அப்படிங்கிறது பிரத்யட்சம் பார்க்கலையே, அப்படி எப்படி அனுமானிக்கணும்? அப்பனா வேதைக்க சமகதி மஞ்சன் அப்படின்னு பகவான் வேதம் ஒன்றினாலே பகவானை தெரிஞ்சு கொள்ள முடியுது, ஈஸ்வரன் தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதான் எங்க தெரிஞ்சது? உலன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. உலன் சுடர்மிகு சுருதியில் இவன் திடவிசும்பு எரிவரை நீர்நில விவமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தரும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேன்னு தெரிவிக்கிறாரியா. இது அங்க சொல்லுது. அப்பனா என்ன அர்த்தம்? இங்க அனுமானிக ஈஸ்வரன் அல்ல, சப்தத்தாலே வேதம் நான்காய் வேதத்தாலே சொல்லப்பட்ட ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம், உபாதான காரணம், சிறகார காரணம் தெரிவித்தார். அப்ப அனுமானத்திற்கு ஈர்க்க சொன்ன மதங்கள் நிரஸ்தம் தள்ளப்பட்டது. அடுத்து நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் அப்படின்னா இது பெரிய விஷயம். என்ன சில பேர் நான் சொல்லுவா மும்மூர்த்திகள் சொல்லுவா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சகம், அரியன் சிவனும் 1, அறியாதவன் வாயில மண்ணு. நிறைய பேர் பேசுறாங்க. அது என்னமா சுவாமி ஆகும்? கணவனும் மனைவியும் 1ன்னு ஒரு சொன்ன வச்சுக்க, 1 ஆகுமா? என்னமா ஆகும்? கணவன் வேறு மனைவி வேறு தான், பிள்ளை வேறு தகப்பனா வேறு தான், தங்க வேறு அண்ணா வேறு தான், தாயார் வேறு தகப்பனார் வேறு தான், எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியும். எப்படி ஆகும்? பிரம்மா சிவன் ஒண்ணு, பிரம்ம ஐரியும் சிவன் ஒண்ணுனா அதுதான் அரிசி. நிறைய சொல்லலாம் அது மாதிரி. ஒண்ணும் இல்லை அரிசி அப்படின்னா தவறான கருத்துக்கள். அப்ப ஏன்னா சிவபெருமான் ஒரு அது சிவம் என்றது ஒரு பதவி. நல்லா புரிஞ்சுக்கணும். சிவம் என்றது ஒரு பதவி, பிரம்மாவும் ஒரு பதவி. பிரம்மானா இப்ப இருக்கிற பிரம்மா அந்த பிரம்மா போட்டிருக்கு, அவரை தான் மறுபடியும் வருவாருன்னா கிடையாது. இந்த கல்பகாலம் முடிஞ்சா அவருக்கு மோட்சத்துக்கு போயிடுவாரு. இன்னொரு ஜீவாத்மா தேர்ந்தெடுக்கிறான் பகவான், தேர்ந்தெடுத்து அவரை பிரம்மா பதவியில உட்கார வைக்கிறான். அதே போல இன்னொரு சிவனை தேர்ந்தெடுத்து அவர் சிவபதியில உட்கார வைக்கிறார். அப்படி இருக்க பதவி இருந்து புரியத்துக்காக சொன்னேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தரை போட்டாச்சு, அர்த்தனம்னு ஒருத்தர் போட்டாச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒண்ணும், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். அப்ப அவரையும் இவரும் ஒண்ணு சொன்னோம். அவர் பேர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான், இவர் பேர் உதவி பொறியாளர். இத பேர் வந்திருக்காரு இல்லையா? அவரும் உதவி பொறியாளர், இவரும் உதவி பொறியாளர் சொன்னீங்க. என்ன ரெண்டும் ஒண்ணாகுமா? இவர் பேரே வேற, ஒரு பேரே வேற, சரீரத்துக்கு உண்டான பேரே வேறு, ரெண்டும் ஒண்ணாகுமா? ஆனா அந்த போஸ்ட் ஒண்ணு. அதே போலதான் அப்ப அரியும் சிவனும் ஒண்ணு கிடையாது. அரி வேறு, சிவன் வேறு, இவன் வேறு. அதுதான் நான்முகன் தன்னோடு தேவரோடு 2 பேரும் எல்லாம் சொல்றா இல்லையா? பிரம்மா சிவன் இவார 3 1 அப்படின்னு சில பேர் சொல்லுவா. 3 சமம்னு சொல்லுவா. இது படைப்பு கடவுள், அது காக்கும் கடவுள், அது அழிக்கும் கடவுள் அப்படின்றா இல்லையா? 3மே பகவான் தான். அந்தரியாமையாக இருந்து கொண்டு சிருஷ்டிப்பதும் பகவான் தான், சம்மானம் பண்றதும் பகவான் தான். அவளுக்குள்ள அந்தரியாமை இல்லைன்னா இது மட்டும் இல்ல, இது யூக வாசுதேவன் நானா பிரிச்சு கொண்டு அவதான் பண்றான்னு மேற்கொண்டு பாஞ்சராஜ் சாஸ்திரம் சொல்லி இது சொல்றாங்க. அப்ப 3 சமம் கிடையாது. அப்ப இது என்னன்னா, இப்ப சில பேர் நம்ம பிரம்மாவுக்கு ஒருத்தின்வா. நீங்க வடக்கு பக்கம் நிறைய போறேன்னா சிவன் தான் உயர்த்தி அடிமுடி காடாதுன்னுவா. அந்த சிவனுடைய திருவடியை பார்க்கணுன்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்தானா மகாவிஷ்ணு, கிடைக்கவே இல்லையா. எந்த புராணத்துல இருக்குன்னு தெரியல. ஒருவேளை 19ஆம் புராணத்தில் இருக்கலாமா இல்லையா? ஏன்னா மொத்தமே 18 புராணம் தான். தேவையில்லா பொய் பிரச்சாரத்தெல்லாம் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லையா? சில பேர் சிவன் ஒருத்தின்னு சொல்றா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்னும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிநாடு நீடி திருக்குறுவோர் அதருள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சே இந்த வாக்கியத்தால் ஜெகத்காரணம் பகவானே அப்படின்னு எழுதி தெரிகிறது. 4ஆம் 10 10ஆம் திருவாழ்வின் முதல் பாசமே. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று எல்லாம் ஒண்ணும். என்ன பழைய காலத்துல எல்லாம் ஒன்று இருக்கணும், பகவானுக்கூட சரீரமா போயிடுறது. அப்ப அதுல பிரம்மாவும் அதுதான், அதே போல சிவபெருமான எல்லாம் சரீரம் ஆகிடுறாங்க. இது சொல்ல வந்தா அதுதான் ஒண்ணும் தெரிவிக்கிற. அப்ப ஜெகத்காரண வஸ்து பகவானே. அதே போல திருவேஷியாவோட பாசனம் இருக்கு. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்பின்மை தேர்ந்து விளைய. ஏதோ தெய்வங்களை வணங்குறீங்களே, யாரை தேடுகிறீர்களே அந்த தெய்வத்தை படைத்தவனும் இவன் தானே. அந்த தெய்வத்தை இவன வணங்கும் துறைகள் பலபலவாக்கி ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்.
பல பல வனங்கள் அதை அத்தனையும் இவர்தான் பண்ணியிருக்கார். வணங்கும் திரைகள் நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே தெரிவிக்கலையா. அந்த தெய்வத்தை சிருஷ்டித்ததே இந்த தெய்வம் தான், இவர்தான் பல தெய்வம் தெரிவிக்கலையா. அப்ப அப்படி இருக்க இதை விட்டு அங்க போறீங்களே, அது மட்டும் இல்ல, பிராட்டி ஒத்துக்க மாட்டோம். அகலைகளிலேன் இறையம் என்று அலர்மேல் வந்த உரமார்பான் இல்லையா. அப்ப ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கேள்வன் நித்யாயன பாயினி நிரவத்தியாம் தேவதேவ திவ்யமரிஷி அகல ஜெகன்மாதரம் அஸ்பன் மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியன்னு கத்தியத்திலே சாவித்தரணும். அதே போல இந்த பெருமாட்டி திருமாவை விட்டு அகலவே மாட்டார். திருவேங்கட சேர்த்த 2 பிராட்டி, அவருக்கு சொரூப நிரூபகம் இந்த பிராட்டி இல்லைன்னா இவர் திருவேங்கட முடியாது இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பிராட்டி இருக்காருனோ. ஆனா அந்த அளவுக்கு பிராட்டிக்கு வேற என்ன பண்ணா கிடையாதுன்றார். பிராட்டியே கிடையாது. மாத்ம சம்பிரதாயத்திலும் பிராட்டி கிடையாது, அத்வைத சம்பிரதாயத்திலும் பிராட்டி கிடையாது. ஸ்ரீச்சதே லட்சுமி சத்யோ அது பாஞ்சாத்திர சாஸ்திரத்தை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறது இல்லையா. சரி சுவாமி, கடைசி எது மோட்சம்னு சொல்லுவார்னா எது பயன், எது பயன்? ஆழ்வார் எது மோட்சம் சொல்லியிருக்காரு, அது நம்ம முக்கியம். அவா பிறந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அவாவரை சூழ் அரியன அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருபூ சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதுகளால் இவையாயிரம் முடிந்த அவாவிலந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அப்படின்னா இந்த திருவாழ்வை யார் அறிந்தார்களோ 2 பயனுக்கா எந்த பயன், 2 பயன் என்ன, 2 புருஷாத் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரமாணத்தை எடுக்கிறார் பிள்ளைகள். எதுக்கு சுவாமி? இப்ப இங்க கூறும் சமயங்கள் 6 கொலையா 6 சமயங்கள் எப்படி குறைச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதை விட்டு இந்த திருவாழ்வை இது பண்ணிருக்கா இது பண்ணி எதுக்கு சுவாமி எடுத்திருக்காங்கன்னா 2 பயன் உண்டு. ஒண்ணு மோட்சம், ஒண்ணு பயன். அது ஆழ்வா அதிர்கான்றது. ஏன்னா மோட்சம் சில பேர் என்ன சொன்னா ஊர்ஜகதியை பிராபிப்பதே மோட்சம். ஜெயின மதம் இருக்கணும், இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன், இல்லை இருக்குன்னு சொல்லுவேன், சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். என்னன்னு 7 விதம் சப்தபங்கிவாதம்னு பேர். அது பண்ணிட்டு தானா அவன் பிரகாரம் எது மோட்சம்னா அப்படி மேல போகணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எவ்வளவு தூரம் போகும்? போகும், இன்னும் போகணும். எப்ப சாமி முடியும்? முடியாது. போயிட்டே இருந்தா மோட்சம். வேடிக்கையாக இதெல்லாம் இது மாதிரி எப்படி சுவாமி சொல்ற? போயிட்டே இருந்தா மோட்சம். அப்ப அது முடிவே இல்லையா? மேல் ஊர்ஜகதியை பிராபிப்பதே மோட்சம் சொன்னாரோனோ. இப்ப ஆழ்வார் சொல்லணுமோனோ அங்க போயிட்டே இருக்கிறது மோட்சமா? பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னா உயர்ந்தே பிறந்த இத்தையர் வீட்டுல தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி, நம்பினுடைய ஸ்ரீசுக்தி. வீடு சாத்துவர பண்ணுவா. அந்த சாத்துவர பண்றச்சு இத்தை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே நித்திய சூரியரோடுப்பர் பிறந்தே உயர்ந்தார் சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோபாதி இவர்களுடைய பிறப்பும். வீட்டுல எடுக்கிற கடைசியில வாக்கியம். அப்படின்னா இவ என்னன்னா இத்தை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே நித்திய சூரியர்களோடு ஒப்பார். எத்தை அறிந்தவர்கள்? ஆழ்வாருடைய திருவாய்மொழி அறிந்தவர்கள் இங்கேயே ஸ்ரீவைகுண்டமா. அப்ப ஸ்ரீவைகுண்டம் பாக்குற உயர்ந்தே பிறந்தாள், பிறந்தே உயர்ந்தாலும் பிறந்தார் உயர்ந்தே. அவ பிறப்பே உயர்ந்த பிறப்புன்றார். ஏன்னா பகவத் சம்பந்தம் ஆழ்வார் சம்பந்தம் இருக்கணும், அதான் உயர்ந்த, அதான் மோட்சம். அங்க போய் அனுபவ தெரிஞ்ச பிரீத்திக்காருக்கா கண்கிரை உண்டுன்னு இல்லையா. அப்ப இத்தனை திருவாவில் உண்டுன்னு அறிந்தவர்கள் தெரியல. இத்தனை திருவாவில் உண்டு. திருவாவில் சொன்னா மோட்சமாசம் நிச்சயம் உண்டு. அவர் சொல்லியிருக்காரு, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் வேரின் பத்து அடியரோடு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நிச்சயம் உண்டு. சரி, இந்த பிரமாணம் எடுத்திருக்காரனோ. அப்ப இதுல நமக்கு இன்னொன்னு தோணும், சரி சுவாமி மதத்தை நிரசனம் பண்றதுக்கு இவர் இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் எடுத்திருக்காரு, இதெல்லாம் எடுத்திருக்காரு, மோட்சம் கொடுக்குறா. அது இங்க இந்த பாத்திரத்துல இல்லையன்னா பிழகுஞ்சிய சுவாமிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை ஆழ்வார் பாசுரங்கள்லாம் அந்த 17 மதங்கள் நெரிசைக்கிறது மட்டும்தான் உண்டு போட்டுருக்கு, நமக்கு மோட்சத்துக்கு எதுவும் ஹேட்டு இல்லை போட்டிருக்கு, காரணம் இல்லை போட்டு இல்ல 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 அதுவும் உண்டு இதுவும் உண்டு அப்படி சொல்லணும். அதுக்குதான் இதை பிரமாணம் எடுத்து. இல்லைன்னா கீழே சொன்ன பிரமாணம் சேர்த்து இருக்கிற திருவாண்மை அறிந்தவர்கள் உயர்ந்தவர்னு சொல்லணும்னா ஆழ்வார் இத்தனையும் சொல்லியிருக்காரு. அப்ப ஆழ்வார் பாசுரம் இதை சொல்றபடியாருன்னா அப்ப இதெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னாலே நம்ம விஷயம் கூறும் சமயங்கள் 6 கொலை அதை விட்டுடுங்க, அது ஆயிடுச்சு. இப்ப நம்ம விஷயம் மோட்சத்துக்கு போகணும்னா ஆழ்வார் என்ன சொல்லிருக்காரு தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார் என்ன சொன்னா திருவாவில அர்த்த பஞ்சக ஞானம்.
அர்த்த பஞ்சகத்தை சொல்லிருக்கணும். பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், புருஷார்த்த ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் சொல்லியிருக்கணும். மிக்க இரநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகி தொக்கியலும் உள்வினையும், இதெல்லாம் சொன்னாரணும். அது மட்டும் இல்ல, சாஸ்திரமே சொல்லியிருக்கேன். பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்தியுச்ச பிரத்யகாத்மனகா, பிராப்தியுபாயம் பலம் பிராப்திய ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சைதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானக வேத வேதாத்வாதினகான்னு இது சொல்லிக்கணும். அந்த அர்த்தபஞ்ச ஞானம் இருந்தா, அந்த அர்த்தபஞ்ச ஞானத்தை கொடுத்திருக்காருன்னா பரிபூர்ணமா கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்கார், என்னமா கொடுத்திருக்காரு, நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிசேஷம், ஆச்சாரியன் திருவிசேஷம், பாகவதார் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தந்தா அவசியம் கேட்கலாம். மேற்கொண்டு நாளை காத்தால கண்ணிச்சிருத்தாங்க. ஆச்சரியம் கண்டு கொண்டென்னை காரிமாறத்தன் ஆச்சரியமான வாசம். அதுலயும் பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கும். அது முடிஞ்சு நாயனோட வியாக்கியானம் வச்சு அற்புதமா எடுத்து காண்க. என்ன பார்ப்போம். இப்ப ஏதாவது சந்தேகம் கேட்கலாம்.